அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி புகழ் இந்த 111வது ஜோதிட கருத்தரங்க தலைமையேற்று இது வரைக்கும் நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்க நம்ம வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த 111வது கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஜோதிட தளபதி, இந்த விஜய்னு பேர் வச்சாலே தளபதிங்கிறது ஒட்டிக்குமோ என்னமோ தெரியல. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நடிகரில் வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதிங்கிறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து ஜோதிட தளபதிங்கிறாங்க. அந்த விஜய் அப்படிங்கிற பேர் விஜய பூபதி ராஜன் அப்படிங்கிறதால தான் அந்த தளபதிங்கிற பேர் ஒட்டிக்கிச்சே என்னமோ தெரியல. கண்டிப்பாக அந்த ஜோதிட தளபதிங்கிற பேர் வந்து ஐயாவுக்கு மிக பொருத்தமாகவே இருக்கிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு முன்னாடி வாஸ்து பற்றி பேசின பரணி சாராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஐயா அங்கே பேர்லாம் எனக்கு இன்னும் தெரியல, இனிமேல் தான் அறிமுகம். பூமிநாதன் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி அருண் சார், இப்படி வந்து எல்லாருமே வந்து மிக சிறப்பான கருத்தரங்கு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் கலந்து கொள்கிறத வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா எனக்கிட்ட ஒரு பெரிய கர்வம் உண்டு. எப்படின்னா, நான் ஜோதிடன் என்பதில் ஒரு கர்வம் உண்டு. ஏன்னா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்றது ஆதிகால பழமொழி. அப்படி கோயிலே இல்லாத ஒரு ஊர்ல நீ போய் குடியிருக்க அப்படின்னா அங்க ஒரு ஜோதிடர் இருந்தால் அவரை வணங்கு அப்படிங்குது வேதம். அப்போ கோயிலே இல்லை, பொதுவாக நீங்கள் எந்த ஊர் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த ஊரில் வந்து கேதுவோடைய சாராம்சம் கொண்டவர் யாருன்னா விநாயக பெருமான். அப்போ அந்த ஊரில் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இல்லாத மனுஷங்க வாழணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கேதுவின் சாராம்சமாக உள்ள கேதுவின் காரகத்துவமாக உள்ள விநாயக பெருமானை வணங்கணும். அப்படிங்கிறதுக்காக விநாயகர் கோயில் கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி குடும்பம் நடத்தணும், கணவன் மனைவி குடும்பம் நடத்தி பிள்ளைகள் பெற்று சுகமாக வாழணும் அப்படின்னா அங்கே வந்து அம்பாளுடைய கடாட்சம் இருக்கணும். அதுக்காக அம்மன் வழிபாட்டுக்காக மாரியம்மனோ காளியம்மனோ ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருக்கும். இது எல்லா ஊர்லையும் இருக்கும். ஊரில் இருக்கும், சேரி இருந்தால் சேரியில் தனியாக வச்சுருப்பாங்க, அங்கங்கேயும் வச்சுருப்பாங்க. அப்படி கோயிலே இல்லாத ஒரு ஊர் புதுசாக இருக்குடா, அந்த ஊரில் கோயில் கூட இல்லைடா அப்படின்னா அங்கே ஒரு ஜோசியர் இருந்தால் அவரை வணங்கு அப்படிங்குது. அப்போ இறைவனோட பெரிய ஆள் அப்படிங்கிறது அவனோட அர்த்தம். இறைவனை உலகிற்கு உணர்த்திய கடவுள்கள் யார் அப்படின்னா ஜோதிடர்கள். இறைவன்னா இப்படிதான் இருப்பாங்க. சனீஸ்வர பகவானுடைய நிறம் கருப்பு, குருவோட நிறம் வந்து தங்க கலரு, சூரியனோட நிறம் அப்படின்னா வந்து ரோஸு, இப்படின்னு நவகிரகத்துக்கே உங்களுக்கு வந்து துணிகளை வடிவமைச்சது அங்கே மண் இப்படிதான் இருக்கு அப்படி டிசைன் பண்ணது யார் அப்படின்னா அந்த ஜோதிடர்கள் என்கிற வானசாஸ்திர நிபுணர்கள் தான். அந்த ஜோதிடர்கள் தான் நாம. அப்ப நமக்கு வந்து நான் ஜோதிடன் என்பதில் ஒரு தற்பெருமை உண்டு, அது ஒரு தலகணம் உண்டு. இது ஆரோக்கியமான தலகணம் தான். அதுக்காக இது வந்து தலகணங்கிறது அழிவுக்கான தலகணம் இல்லை. அப்போ என்னை இந்த ஜோதிடத்துறையையோ ஜோதிடத்தையோ யாராவது தவறாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் மதிக்கவே மாட்டேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். நாம் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் பேச வந்திருக்கிற தலைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் ஜோதிடம். ஜோதிடத்தை வாழ்க்கையோட எப்படி நம்ம பொருத்தி பார்த்துக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாலும் தெளிதேனும் பாகம் பருப்புவே நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணி அணி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற விநாயகப் பெருமானின் முதுமொழியை வணங்கி அணிகுண்டலமும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்தில் மணித்தோணிலும் துணிந்திர கைத்தான் மறைங்களோட பின்னி நீங்கிட்டு தண்டாயுதமேனியின் புழை பொறுத்து அருள்கை அரிசை வடபழனி பக்தி பாக்கியமே என்ற வடபழனி ஆண்டவரை தொழுது இந்த நிகழ்ச்சியை இனிதாக நான் துவங்குகிறேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய தலைப்புகள் என்னன்னா, கர்ம வினை அப்படின்ற என்ன பண்ணும். ஜோதிடம் என்பதை வாழ்க்கையோட நம்ம பொருத்தி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஜோதிடம் எப்படி பொருந்தி வருது, வாழ்க்கையோட பொருந்தி வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் சூரியன் சரியில்லைப்பா, சூரியன் சரியில்லை அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரியன் சரியில்லைன்னா தந்தையால் லாபம் இல்லை எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ தந்தையை பற்றி அவன் கேட்குறான்னா நம்ம சூரியனோட ஸ்தரத்தில் பார்க்கணும். சூரியன் எங்கே நிற்கிறாரு, சூரியன் என்ன பண்ணாரு. இப்போ ஒரு சித்திரையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அப்போ என்ன பண்ணும், கண்டிப்பாக தந்தையை பிரித்து ஓட்டி விட்டுரும். அதே மாதிரி ஐப்பசியில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது, கண்டிப்பாக தந்தையை பிரித்து ஓட்டி விட்டுரும். இதில் கிரகங்கள் என்ன வலுவாக இருந்தோன்னா என்ன பண்ணும், மரணத்தையே கூட சம்பவிக்க வைக்கும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா
ராசி கட்டத்துல சூரியன் கெட்டு போய்ப்பாரு, அதே சமயத்துல அம்ச கட்டத்துல நல்லாயிருவாங்க. அதனால அதுல இருந்து தப்பிச்சு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவான விதி சூரியனா அப்ப என்ன பண்ணு, வாழ்க்கையோட பொருத்திப்பாரு. அப்ப தந்தையால் ஃபர்ஸ்ட் லாபம் இல்லைன்னு அவனுக்கு சொல்லு. அப்ப தந்தை ஸ்தானத்தை எடுத்துப்பார். அப்ப அடுத்து சந்திரனா தாய் ஸ்தானம், அதை எடுத்துப்பார். சந்திரனோட நிலைப்பாடு என்னன்னு பார். அதுக்கடுத்து புதனா தாய் மாமன். இப்ப ஒருத்தனுக்கு புதன் கெட்டு போச்சுப்பா. புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தனா சந்திரன் புதன் சேர்ந்த அமைப்பு புதாதிபத்தி யோகத்தை தரும். திருப்பதி போறாங்கல்ல, திருப்பதி போறவங்களா எப்படி இருப்பாங்க நீங்க பாருங்க. திருப்பதி போறவங்களா பணக்காரங்களா இருப்பாங்க, வட்டி தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க. இப்படி வந்து பணத்தை பல வழியில் சம்பாதிப்பவர்கள் இருப்பார்கள். அவங்க திருப்பதி ஏழுமலையான போய் பார்ப்பாங்க. அது புதன் உச்சமான ஜாதகம்னு அர்த்தம். அதே சபரிமலைக்கு போறவங்களா யார் போவாங்க சொல்லுங்க? சபரிமலைக்கு போறவங்களா என்ன பண்ணுவாங்க? புதனால் பாதிக்கப்பட்டவர்கள். இப்ப புதன் யோகம் ஒருத்தன் இருக்கு, திருப்பதி போறான்னா தாய் மாமன் வீட்டுல பொண்ணு கட்டி இருப்பான், மாமனார் வீட்டால லாபம் அடைஞ்சிருப்பான், பிசினஸ்ல நல்லா சம்பாரிச்சிருப்பான், கோடி கோடியா கொண்டு கொட்டுவான். அதே சபரிமலைக்கு போறவன் மாமனார் வீட்டால லாபம் இருக்காது, தாய் மாமன் வீட்டால லாபம் இருக்காது, அதே மாதிரி பிசினஸ்ல அவன் ஜெயிக்க முடியாது, கூலி வேலை செய்வான், அவன் சபரிமலை போவான். அப்ப புதன் உச்சமான ஜாதகமாக இருந்தால் திருப்பதி போன்னு சொல்லணும். புதன் தோஷமான ஜாதகம், புதன் பகைப்பட்டுட்டாரு, புதன் ஏதோ ஒரு இடத்துல கெட்டு போயிட்டாருப்பா, அப்ப நீ சபரிமலை போடான்னு சொல்லணும். அப்ப புதன் உச்சமான ஜாதகக்காரன சபரிமலை போனா பிரச்சனை இல்லை மாட்டிக்குவாங்க. அது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஒருத்தனுக்கு புதன் உச்சமான ஜாதகம், அவன் வந்து என்ன பண்றான்னா விருச்ச ராசிக்காரன் என் கூட வந்து ஒரு சேனல்ல வேலை செஞ்சாங்க. நான் ராசிபலன் சேனல்ல சொல்லிட்டு இருந்தேன், மீனாட்சி சேனல்ஸ்னு ஒரு சேனல்ஸ் நான் ராசிபலன் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப வேலை செய்யும் போது வீரமா என்ன பண்ணா, கிளம்பி போய் சபரிமலை போயிட்டு வந்தாப்புல. சபரிமலை போயிட்டு நேரா வரும்போது வந்து பழனி போயிட்டு வருவாங்க. பழனி போயிட்டு வந்தவொடனே அடுத்த நாளே கேஸ் கேட்க ஸ்டேஷன்ல போய் நிற்கிறான். இது கண் கூட பார்த்த உண்மை. அதே மாதிரி திருப்பதி போறதுக்கு யோகமே இருக்காது. புதன் கெட்டு போய்ப்பாரு, தாய் மாமனார் லாபம் இருக்காது, மாமனார் விட்டா லாபம் இருக்காது, எந்த ஒரு பலனும் இருக்காது. இவன் என்ன பண்ணுவான், திருப்பதி போவான். திருப்பதி போயிட்டு அலமேல மங்கூரை பார்த்துட்டு வீட்டுக்கு வருவான். அடுத்த நாளே எங்கேயாவது ஒரு வண்டியிலாவது முட்டிக்கிட்டு ஸ்டேஷன்ல போய் நிற்பான். அப்ப என்ன பண்ணணும், புதன் கெட்டு போனவர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். செய்யக்கூடாதுன்னு சொல்ல, செஞ்சிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணும், கிளம்பி திருத்தணி போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும். முருகப்பெருமானை சரணாகதி அடைஞ்சிடணும். அதை விட்டு டைரக்டா நீ வந்தீங்கன்னா மாட்டிக்குவ. ஏன்னா ஜோதிடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற தொழில் என்னன்னா ஒரு மருத்துவ தொழில். நீ மருத்துவத்துல போய் உனக்கு ஜுரம் வந்துச்சா, தலைவலி வந்துச்சா அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்ல. ஜுரத்துக்கு மருந்து கொடுத்தியா, தலைவலிக்கு மருந்து கொடுத்தியா அப்படின்றத பார்க்கணும். இப்போ நமக்கு ஜுரம் வந்துச்சு, அப்ப என்ன பண்ணுவோம், ஆங்கில மருத்துவம் செய்து கொள்வோமா? அதே வந்து மஞ்சகாமலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மஞ்சகாமலை வந்துச்சுன்னா ஆங்கில மருத்துவம் ஒத்து வருமா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சகாமலைக்கு என்ன பண்ணுவோம், நாட்டு வைத்தியம் பண்ணணும். அப்ப அந்த அறிவு தான் இந்த ஜோதிடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு நாய் இருக்கு அப்படின்னா, நாய்க்கு நீங்க நிறைய கறி போட்டீங்கன்னா என்ன பண்ணும், வெறி பிடிச்சி நம்மளை கடிச்சிடும். நாய்க்கு என்ன பண்ணும், எலும்பு துண்டு தான் போடணும். அதே வந்து சிங்கம் இருந்தா என்ன பண்ணணும், சிங்கத்துக்கு கறி போடணும். கறி போடாம எலும்பு துண்டை போட்டுனா அது பத்தாம நம்மளை கடிச்சிடும். அப்ப சிங்கத்துக்கு கறி போடணும் என்ற அறிவும் நாய்க்கு எலும்பு துண்டு போடணுங்கிற அறிவும் நமக்கு வந்துடணும். அதை தான் ஜோதிடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். அப்ப ஜோதிடத்துல நம்ம ஜோதிடம் பார்க்க வராங்க அப்படின்னா நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜோசியக்காரரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். நம்ம ஜோசியக்காரங்க எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாருக்கும் பொதுவான குலதெய்வம் எது சொல்லுங்க? நம்ம எல்லாருக்கும் பொதுவான குலதெய்வம் நம்ம யாராக இருக்கலாம். நம்ம ஜோசியக்காரனா, ஜோசியம் படிக்க வேண்டாம், நம்மளோட குலதெய்வம் யாரு? நவ கிரகங்கள். அதான் நம்மளோட குலதெய்வம். அவங்கள போட்டு கட்டம் போட்டு தான் நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்கள போட்டு கட்டம் போட்டு தான் நம்ம வாழ்றோம். புரியுதுங்களா? அப்ப தினமும் காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு நீ ஜோசியம் சொல்லல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க போகல, வீட்டில் தூங்கல, அது வேலை. நான் ஜோசியக்காரன் அப்படின்னா காலையில எழுந்துடணும். எழுந்துட்டு ஒரு டைமர் வச்சுக்கணும். டைமர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிச்ச ராகுவே கேதுவே நமக அப்படிங்கிறத ஒரு 9 முறையாவது சொல்லிடணும். இல்ல எனக்கு நேரமே இருக்கு அப்படின்னா 54 முறை சொல்லலாம். இல்ல இன்னும் கூட நேரம் இருக்கு அப்ப 108 முறை சொல்லலாம். நீங்க சொல்லி பாருங்க, அன்னைக்கு அந்த நவகிரகம் உனக்கான வருமானத்தை கொடுத்தே தீரும். ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து பேச வந்தது ஜோதிடர்களை வளப்படுத்துறது தான் பேச வந்தது. ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆசிரியர் வந்து பாடம் நடத்துறாரு, மாணவன் படிச்சுட்டு பெரிய ஆள் ஆயிடுறான், அதை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லை.
புரியுதுங்களா? அதே மாதிரி எந்த துறையில் இருக்கிறவங்களும் இப்போ ஒரு டைரக்டர் கப்பியாக இருந்தாலும் நடிகன் பெரிய ஆளுனா டைரக்டர் கவலைப்படுறது இல்லை. ஆனால் ஜோசியம் சொல்கிற நாம மட்டும் நாம நல்லா இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? இவரை காப்பாற்றிக்க முடியல, இவர் எங்க நம்மளை காப்பாற்ற போறாரு இப்படின்னு ஒரு டயலாக் வந்துடும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம தன்னிறைவாயினும் நம்மளும் பொருளாதார ரீதியா நல்லா இருக்கணும். அந்த உலகம் பொருளாதார ரீதியா நீ ஜெயிக்கும் போது மட்டுமே உன்னை வெற்றியாளனாக ஒத்துக்கொள்ளும். அப்ப என்ன பண்ணும்? டெய்லி காலையில நீங்க என்ன பண்ணணும்னா நவகிரக ஸ்லோகம் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோசியம் சொல்றதுல இன்னொரு 2 ஃபெயிலியர். ஓரளவு சாப்பிட்டுருவோம். இல்ல இப்ப நானா டெய்லியுமே விரதம் தான், காலையில திருச்செந்தூர் முருகனுக்காக. அதனால வந்து என்ன பண்றோம்னா சாப்பிடல அப்படின்னா ஜோசியம் சொல்ற நமக்கு குரு பலன்றது வேணும். குரு யாருக்கு காரகன் சொல்லுங்க? எந்த நோய் காரகன்? குரு. ஜோசியம் சொல்ற நமக்கு முக்கியமா நமக்கு ஒரு பலம் வேணும். யார் பலம் வேணும்? குரு. வாக்கு காரகன் அவன் தான். அந்த குரு பலம் வேணும். அந்த குரு யாருக்கு காரகன்? எந்த நோய்க்கு காரகன்? கிட்னி ஃபெயிலியர் நோய்க்கு காரகன் அவன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நான் மட்டும் வருவோம், ஐயோ காசு ஒரு 200 வந்தா நல்லா இருக்குமே, ஒரு 300 வந்தா நல்லா இருக்குமே, வாங்கி போட்டு நம்ம ஜோசியம் சொல்லிட்டு தண்ணி ஒழுங்கா குடிக்க மாட்டோம். வார்த்தையெல்லாம் கத்திடுவோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம். அப்ப என்ன ஆயிடும்? கிட்னி ஃபெயிலியர் தானாக வந்துடும். அப்ப ரெகுலரா தண்ணி குடிச்சுக்கணும். இதை 2 கண்டிப்பா கீப் அப் பண்ணி ஆகணும். அப்பதான் நீங்க ஒரு பெரிய ஜோசியர் ஆக முடியும். இந்த தண்ணியில இன்னொரு சூட்சமும் இருக்கு. என்ன சூட்சம் அப்படின்னா, நீங்க பேசுறீங்க பாரு, அது குரு. நீங்க பேசுற அந்த வார்த்தைங்கிறது குரு. ஓகேவா? நீங்க குடிக்கிற தண்ணிங்கிறது என்ன? சந்திரன். அப்ப குருச்சந்திர யோகம் வந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்ற வாக்கு பலிக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால என் பேக்ல பாத்தீங்கன்னா எப்போதும் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பேக்ல ஒண்ணுமே இருக்காது. வாட்டர் பாட்டில் 4 விபூதி பாக்கெட்டு, புரியுதுங்களா? என் தாய் காமாட்சியோட குங்குமம், என் 2-3 ஃபோனு, ஒரு டேபு, வாட்டர் பாட்டில் இவ்வளவுதான் இருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. ஒரு பேக் மாட்டிக்குவேன். இது எதுக்காக சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், தன்னிறைவாயிடுங்க. நீங்க ஒரு ஜோசியர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க தன்னிறைவாயிடுங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து சுக்கிரன், அவன் வந்து மனைவி பத்தி கேட்க வரான் அப்படின்னா சுக்கிரன் சாரம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, சுக்கிரன் சாரம் எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் நம்ம எப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு ஆண் நம்ம பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? அழகா இருக்காளா, மூக்கு முடியுமா இருக்காளா, லட்சணமா இருக்காளா அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா ஒரு பெண் நம்மளை எப்படி தேர்ந்தெடுக்கிறா? நல்லா சம்பாதிக்கிறானா, நல்லா படிச்சிருக்கானா, நல்ல வேலைக்கு போறானா, நல்லா நமக்கு பார்த்துக்குவானா அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப ஜன ஜாதகத்துல, இந்த பிரபஞ்ச ஜாதகத்துல என்ன சொல்றோம்னா, ஆணுக்கு கலஸ்திரக்காரகன் சுக்கிரன், அதே சமயத்துல பெண்ணுக்கு கலஸ்திரக்காரகன் குரு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல குரு எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய பொருத்தத்தை நீங்க போடணும். குருவை கணக்கிடாமல் ஜாதக பொருத்தம் போடாதீங்க. அதுல வந்து தெளிவாக நீங்க தெரிந்து கொள்ளணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த குரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லிக்விட் கேஷ், புழங்கும் பணம். புழங்கும் பணம்ங்கிறது லிக்விட் கேஷ். அப்ப அந்த லிக்விட் கேஷை வைத்து தான் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பெண்ணானவள் உன்னை மதிப்பாள். நீ சொத்து பத்தே வச்சிரு, ஆனா லிக்விட் கேஷ் புழங்கும் பணம் உன் கையில இல்லைன்னா மதிக்க மாட்டா. ஏன்னா பொண்ணுங்கிறவ குரு. பொண்ணு நம்ம வந்து அழகில்னா எப்படி ஒரு பெண்ணை மதிக்க மாட்டோமோ, சுக்கிரனாக தான் நம்ம ஒரு பெண்ணை பார்ப்போம். ஒரு ஆணானப்பட்டவன் ஒரு பெண்ணை சுக்கிரனாக பார்ப்பான், ஒரு பெண்ணானப்பட்டவள் ஒரு ஆணை குருவாக பார்ப்பாள். அதனாலதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், தங்கம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா குருங்கிறது தங்கம். அப்போ ஒரு பொண்ணுக்கு நீ தங்கம் வாங்கி கொடுத்தனா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். என்னட்டா ஜாதகம் பார்க்க வந்தாங்க, ஜாதகம் பார்க்க வந்து நான் ஜாதகம் பார்த்து தெளிவாக பேசிட்டு இருக்கேன். அந்த பையன் பேரெல்லாம் குறைன்னு தெரிஞ்சு போச்சு. மாமியார் வீட்டில் இருக்காங்க. அப்போ நான் சொன்னது என்னன்னா, இவன் என்ன பண்றான்னா மொத்தமாக வருமானம் வரும்போது கொடுத்துட்றான், வருமானம் இல்லாதப்போ சும்மா உட்காந்துருக்கான். அப்போ என்ன சொன்னா, வருமானத்தை அக்கௌண்ட்ல போட்டுக்கோ, மாசம் 10,000 பிரிச்சு கொடு, பிரச்சனை வராதுன்னு நான். ஏன்னா அதுக்கு எப்ப பாரு பணம் வந்துட்டு தான் இருக்கு. நீ மொத்தமா கொடுக்குறியா கம்மியா கொடுக்குறியாங்கிறதுல கொடுக்குறியாங்கிறதா அந்த பெண்களுடைய குணம். அப்ப நீ மாசம் ஆனா ரெகுலர் பண்றதுக்கு நீ பழகு, அப்ப பெண் சந்தோஷமா வச்சுப்பா. 2வது பாயிண்ட் வந்து, இப்ப நீ வந்து ஒரு பெண்ணோட குடும்பம் பண்ற, அப்ப இத்தனை வருஷம் குடும்பம் பண்ணி எத்தனை நகை வாங்கி கொடுத்துருக்க? ஒவ்வொரு ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, எவ்வளவு சேமிக்கிறியா, சும்மா உண்டியல் போடுற மாதிரியே போட்டு ஒரு 5,000 10,000 போட்டு நகை வாங்கி கொடுத்துடணும். நகை வாங்கி கொடுத்தா பெண் சுகமாக இருப்பாள், நல்ல குடும்பம் பண்ணுவா.
இதை வாழ்க்கையோட பொருத்தி வர ஜோசியக்காரன் நம்ம சொல்லிடணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்ப சுக்கிரன் காரகனா திருமண வாழ்க்கையில நம்ம ரொம்ப பார்க்கக்கூடியது. இதை தான் வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் கர்மக்காரகன் நம்ம சொல்றோம். சனீஸ்வர பகவான் கர்மக்காரகன். அவன் ஜனன ஜாதகத்தை எடுக்கும்போது கர்மக்காரகன் எங்க நிக்கிறாருன்னு பார்க்கணும். இந்த கர்மாவை யார் கொடுப்பா அப்படின்னா நீ பொண்ணுடைய, அதாவது கர்மா அப்படிங்கிறதா விதி. சனீஸ்வர பகவான் தான் விதியின் நாயகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த விதியின் நாயகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நாம வந்து 3 விதமா நம்ம பிரிக்கணும். எப்படின்னா கர்மக்காரகன் மொத்தம் 5 கர்மம் சொல்றோம் இல்லையா, அதுல மொத்தம் 3 தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆகாமிய, ஒன்னு வந்து சஞ்சித கர்மா. இதை பாலஜோதிடங்கிற புக்ல நான் தெளிவா எழுதியிருப்பேன். சஞ்சித கர்மா, இன்னொன்னு வந்து பிராப்த கர்மா, இன்னொன்னு ஆகாமிய கர்மா. இந்த சஞ்சித கர்மாங்கிறது நாம யார் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறோமோ அவங்களுடைய கர்ம வினை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராப்த கர்மாங்கிறது நாம போன பிறவில செய்த கர்ம வினை. ஆகாமிய கர்மாங்கிறது இந்த பிறவில நாம காமம், குரோதம், வன்மம் போன்ற பல இச்சைகளுக்கு ஆட்பட்டு செய்யக்கூடிய கர்ம வினை. இதை 3 அடிப்படையாக வைத்து தான் நம்ம வாழ்க்கையானது வாரும். இதுல முக்கியமா நம்ம சனி அப்படின்னாவே பாஸ்ட், அதாவது இறந்த காலத்துடைய கர்மா. இறந்த காலத்துடைய கர்மா எதாவது வரும், சஞ்சித கர்மா அடிப்படையில் வரும். அப்ப இந்த சஞ்சித கர்மா என்ன பண்ணும்? சஞ்சித கர்மா 2ஆ பிரிக்கணும். ஒன்னு பிதுர் கர்மா, இன்னொன்னு மாதுர் கர்மா. இந்த பிதுர் கர்மானா தந்தை வழியால் வரக்கூடிய கர்ம வினை. மாதுர் கர்மாங்கிறது தாய் வழியால் வரக்கூடிய கர்ம வினை. ஒரு மனிதன் குடிகாரனா இருக்கான் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க தாய் வழியால் வரக்கூடிய கர்ம வினை. இதை அடிச்சு சொல்லணும் நீங்க, புரியுதுங்களா? புள்ள குடிச்சிட்டு தரங்கன்னா உங்க அம்மா விட்டால வந்த வம்பு, குடிக்கிறான் நீ திட்டாத. அப்ப நாம எல்லாரும் செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, எல்லாரும் அப்பா வழி குலதெய்வ கோயிலுக்கு போவோம், அம்மா வழி குலதெய்வ கோயிலுக்கு போக மாட்டோம். அது ஃபெயிலியர். உண்மையா இல்லையா சொல்லுங்க? அப்ப அப்பா அம்மா சேராம குழந்தை பிறந்ததுதான் சுயம்பா. நம்ம அப்படியே இப்ப சூரிய பகவான் மாதிரி அப்படியே குந்தி தேவி வயிற்றுல கொடுத்துறோமா? அப்படி இல்லை. அப்ப தந்தை வழி, இதை வந்து நான் ஐபிசி சேனல்லையும் நான் தனியாக ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அப்ப நீ என்ன பண்ண, தந்தை வழி கர்மாவுக்காக அமாவாசை தினத்துல தந்தை வழி கர்மா பிதுர் கர்மாவை போக்குறதுக்காக நீங்க என்ன பண்ணும், அமாவாசை தினத்துல இழுப்ப எண்ணெயில மண் அகல் விளக்கு எடுத்துட்டு போய் காலையில 6 மணிக்கு என்ன பண்ணும், குலதெய்வ கோயில்ல ஏற்றி வச்சுட்டு, அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி உட்காரக்கூடாது, குலதெய்வ கோயில்ல போய் கோயில்ல உட்காந்து மண் அகல் விளக்குல இழுப்ப எண்ணெய் தான் உன் கர்மாவை கழிக்கும். அந்த இழுப்பு எண்ணெயில பார்த்தீங்கன்னா அந்த சட்டியில ஊத்திட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து வேண்டிக்கணும், ஐயா நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு என்ன பிரச்சனை. அப்ப காலையில 6 மணிக்கு ஏத்தினா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எரியணும். சூரியன் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? சூரியன் என்ன பண்ணுவாரு? பகல் பொழுதில் உதிப்பார். காலைல 6 மணிக்கு உதிச்சு சாயங்காலம் 6 மணிக்கு மறைஞ்சிருவாரா? சூரியன்றது யாரோட காரகன்? அப்பாவுடைய காரகன். அப்பாவுடைய குலதெய்வத்தால் நீங்க போறீங்க. அப்ப காலையில 6 மணிக்கு ஏத்தினா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எரியணும். எதுல? பிதுர் கர்மாவை போக்குறதுக்கு அமாவாசை தினத்துல முடிஞ்சிச்சுப்பா. அப்ப இந்த அமாவாசை பிதுர் கர்மா காரகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு மனிதன் பெண் பித்தனாக இருக்கான், ஒரு பொண்ணுக்கு ஆண் மேல ஆசை வந்துச்சு, லவ் பண்ணுது, இழுத்துட்டு ஓடுது அப்படின்னா அது பிதுர் கர்மாவால், அப்பா வழி குலதெய்வத்தால் வரக்கூடிய துன்பம், அப்பா வழி தலைமுறையால் வந்த துன்பம். அது 3 தலைமுறை. அதே மாதிரி அம்மா வழி குலதெய்வம் மாதுர் கர்மான்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அம்மா வழி குலதெய்வத்தால் வர்றது குடிப்பழக்கம் இதெல்லாம். சீட்டாட்டங்கிறது அப்பா வழி குலதெய்வத்துக்கு போயிடும், தம் அடிக்கிறதுங்கிறது அம்மா வழி குலதெய்வத்துக்கு வந்துடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தம் அடிக்கிறது என்ன, ஒருத்தன் தம் அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான்னா அது அம்மா வழி குலதெய்வத்துக்கு வந்துடும். ஒருத்தன் பெண் பித்தனா இருக்கான் சீட்டாடுறானா அப்பா வழி குலதெய்வத்துக்கு போயிடும். அப்ப நீங்க அதுக்கு போகாம அதை மாற்றவே முடியாது. நான் வந்து இவன் குடிகாரன், இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சீட்டு கட்டி விடுறேன். குடிகாரனா இருக்கானா விநாயகர் வழிபாடு செய், பிள்ளையார் பட்டி போ, விபூதி அபிஷேகம் செய்ய, தொடர்ந்து விநாயகர் சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடு செய்ய, காலப்போக்கில் குறைஞ்சிரும். அமாவாசை தினம் இது பௌர்ணமி தினத்துல இப்ப பிதிர் கர்மா பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து மாதுர் கர்மா. மாதுர் கர்மானா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பௌர்ணமி நாள்ல நல்லா மண் அகலுக்கு ஏத்திக்கணும். பௌர்ணமி எப்ப தொடங்கும்? சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு முடியும். அப்ப இரவு முழுவதும் எரியிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல எண்ணெயில, நல்ல எண்ணெய் இருக்கலாம், தேங்காய் எண்ணெய் இருக்கலாம், அந்த எண்ணெயில மண் அகல் விளக்குல உங்க குலதெய்வம், அதாவது அம்மா வழி குலதெய்வத்துக்கு விளக்கு போடணும்.
புரிஞ்சுதான் நான் சொல்றது? அம்மா வழி குலதெய்வத்துக்கு விளக்கு போடும்போது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடிகாரனா இருக்கிறது குறைஞ்சு போய் கண்டிப்பா அவங்க ஒரு தண்ணீரில் வந்துருவாங்க. இதுல நீங்க ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணா இவன் ஜென்ம குடிகாரன் இருக்கும் அவன் ராசியில. ஏன்னா ஜாதக அமைப்பு நமக்கு எப்படி செயல்படும்னா ஜென்ம ஜாதகம் அப்படிங்கிறது 50%. ஒரு ஜன ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்துடைய பலன், அப்ப பிறந்தப்ப இருக்கக்கூடிய கட்டத்துடைய பலன், பிறந்தப்ப ஒருத்தர் சூரியன் இருக்குப்பா ஃபுல்லா இருக்காருப்பா, சூரியன் சிம்மத்தில் இருக்காருப்பா, அது 50%. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து தசாபுத்தி பலன் 30%, 30%. அதுக்கு அடுத்து இப்ப நடக்கிறதுல கோச்சார பலன், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இது 20% இது எல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தருடைய வாழ்க்கையை நகர்த்தும். நான் சொல்றது புரியுதா? நீங்க எல்லாம் இங்க குருமார்கள்ட்ட படிச்சிட்டீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஆக்சுவலாக இங்கே குருமார்கிட்ட நான் படிக்கல. நான் வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுகோபால் நம்பூதிரி அப்படிங்கிறதுல குருகுல கல்வியாக நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். நீங்கள் ஒரு முட்டை போட்ட கடைக்கு போய் தோசை வாங்கி கொடுத்தோட நான் சாப்பிட முடியாது. அதுமாரி காலை உணவே இல்லை, அதெல்லாம் பல வருஷம் ஆச்சு. அதுமாரி காசியில் போயிட்டு நிர்வாண சாதுக்களோட இருந்து கற்றுக்கிட்டேன். முறையான கல்வி, வாரியார் பரம்பரை நாங்கள். அதனால் யாராவது ஒருத்தங்க படிக்கணும். நான் ஒரு 6 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஜாதகம் பார்த்தாங்களாம், இவன் காவி தான் கட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எங்கள் அம்மா ரொம்ப அழுதாங்களாம். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப்பு, எங்கள் பரம்பரையில் எல்லாரும் வாதியார் தான். அப்படி இருக்கும்போது நான் ஒரே பிள்ளை வச்சுருக்கேன், சொத்து பத்து வச்சுருக்கேன், இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாங்களாம். இல்லைப்பா அப்படி தான் நாங்களாம். அதேமாதிரி தான் நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காவி தான் கட்டினேன். காசியில் நிர்வாண சாதுக்களோட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த முறையை கற்றுக்கிட்டேன். அதனால் நான் சொல்கிறது பரிகாரம் என்பது தீர்ப்பு. நம்ம வந்து முழுக்க முழுக்க பரிகார தீர்வை நம்ம இதில் சொல்கிறோம். அதை வாழ்வியலோடு நீங்கள் பொருத்தி சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையானது நீங்கள் இப்போ எப்போ பிறந்தீங்க? காலையில் பிறந்தீங்களா, நைட்டு பிறந்தீங்களா? இரவு எத்தனை மணிக்கு? 10 பிறந்தீங்க. அப்போ மதியம் நண்பகல் 12 மணிலேருந்து நடுநிசி 12 மணி வரைக்கும் மாலை பொழுதா? இப்போ இவரை வந்து எனக்கு நைட்டு எம்மா நேரம் வேணாலும் கண் முடிச்சு படிங்கன்னா படிப்பார், காலையில் எழுந்து படிக்கணும் படிப்பாரா? படிக்க மாட்டாரு. அப்ப இரவில் பிறந்த குழந்தைகளை நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சு படிங்கன்னு சொல்லிடணும், காலையில பிறந்த குழந்தைகளை காலையில எழுந்து படிங்கன்னு சொல்லணும். நீ மாத்தி சொன்னீங்கன்னா குழந்தைக்கு உனக்கு பகையா தான் போகும். இதைத்தான் வாழ்வியல் ஜோதிடம்னு சொல்றோம். இதை சொல்றதா நம்மளோட டியூட்டி. ஜோதிடம் என்பது வான சாஸ்திரம். நான் திருப்பி சொல்றதா, கிறிஸ்து பிறப்பை சொன்னது ஜோதிடம் தான், வான சாஸ்திரம் தான் சொன்னாங்க. 3 நட்சத்திரம் அங்க வந்து அந்த இடத்துல தோணி இருக்கு, அங்க ஒருத்தர் தெய்வ பிறவி ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவங்க தான் சொன்னாங்க. புரியுதுங்களா? முஸ்லீம்ஸ்லயும் அதே மெத்தட் தான், 786. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை. புரியுதுங்களா? இதை நீங்க பொருத்தி பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கடைகளுக்கோ ஏதாவது ஒரு திறப்பு விழாக்கோ அமாவாசையில தேதி குறிச்சு கொடுக்காதீங்க, அது மிக மிக தவறு. அமாவாசை என்பது எதுக்கானது சொல்லுங்க? போர் செய்வதற்கு, சண்டை போடுறதுக்கு. ஒரு வழக்குன்னா நீங்க அமாவாசையில தேதி குறிச்சு கொடுங்க. புரியுதுங்களா? ஆனா ஒரு சுபகாரியம் தொடங்குறதுக்கு வளர்பிறையில கொடுங்க, 3ஆம் தேதி 5ஆம் தேதி அப்படின்னு கொடுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருவாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருவாங்க இல்லையா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் வர்றவங்களுக்கு முக்கியமா என்ன வேலை அப்படின்னா, அவங்களுடைய அந்த பெண்ணுடைய பீரியட்ஸ் டேட்ல இருந்து 7ஆம் தேதி குறிச்சு கொடுங்க. 7 என்பது கேது, 7 என்பது கேது. அந்த கேதுங்கிறது தடைக்காரகன். கேது தான் குழந்தை பாக்கியத்தை தடுப்பாரு. அப்ப அந்த 7ஆம் நாட்கள் இருக்குல்ல, அந்த 7ஆம் தேதி மேல போய் ஏதாவது ஒரு இறை ஸ்தலத்துல, இப்ப திருச்செந்தூர் முருகன் கோயில்லையோ, புரியுதுங்களா, இல்ல பிள்ளையார்பட்டியிலையோ இறைவனை வழிபட்டுட்டு அங்கேயே அந்த ஜோடி ஒரு ரூமை போட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் தரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது. இதெல்லாம் நடைமுறையில் ஈஸியான பரிகாரங்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட பார்க்கும்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்காம விட்டுறோம். சந்திர கிரகண தோஷ ஜாதகம், சூரிய கிரகண தோஷ ஜாதகம், இதை பார்க்குறோமா சொல்லுங்க? சந்திர கிரகண தோஷ ஜாதகம்னா என்ன? சூரிய கிரகண தோஷ ஜாதகம்னா என்ன? கிரகண தோஷம்னா என்ன? சூரியனை பாம்பு விழுங்குது கிரகணம், சந்திரனை பாம்பு விழுங்குது கிரகணம். அப்ப சந்திரன் ராகு இருந்தா அது கிரகண தோஷம், சந்திரன் கேது இருந்தா அது கிரகண தோஷம், சூரியன் ராகு இருந்தா கிரகண தோஷம், சூரியன் கேது இருந்தா கிரகண தோஷம். இப்ப சந்திர கிரகண தோஷம், சூரிய கிரகண தோஷம் கண்டிப்பா ஜாதகத்துல நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்து அதுக்கான பரிகார ஸ்தலம் அனுப்பணும். அப்ப சூரிய கிரகண தோஷத்திற்கான பரிகார ஸ்தலம் எது? உன்னுடைய ஜனஜாதகத்துல சூரியன் கேதுவோட சேர்ந்திருந்தா, புரியுதுங்களா? அப்பாவால் பிரச்சனை, அப்பா வழி கர்ம வினை ஆக்டிவேட் ஆகும், அப்பா வழி சொத்துல வில்லங்க வரும், புரியுதுங்களா? அரசாங்க வேலை தடைபடும், இது எல்லாம் செய்யும். அப்ப நீங்க வந்து நாகர்கோவில் இருக்கு தெரியுமா? அந்த நாகர்கோவில் இருக்கிற நாகநாத சுவாமிக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில விழா நடக்கும், சரியான கூட்டம் இருக்கும்.
அந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விழாவில் போய் அந்த நாகநாத சுவாமியை வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த அரச மரத்தடியில் இருக்கிற அந்த நாகருக்கெல்லாம் பாலாபிஷேகம் செய்யும்போது அது விலகிடும். அதே மாதிரி ஒருத்தருடைய ஜனஜாதகத்தில் சந்திர கிரகண தோஷம் இருக்கு. சந்திர கிரகண தோஷம் இவர் வாழ்க்கை டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா கிரகணம் பிடிச்ச உடனே என்ன பண்ணும், எந்த கிரகமும் வேலை செய்யாது. புரியுதுங்களா? அப்போ சந்திர கிரகண தோஷம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா விழுப்புரம் போகணும். விழுப்புரத்தில் இருக்கிற விழுப்புரம் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் வந்து திருவாமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே போனீங்கன்னா முத்தாலம்மன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த முத்தாலம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது அந்த சாமியோட வயிற்றை திறந்து காட்டுவாங்க. வயிற்றை திறந்து காட்டும்போது வயிற்றில் வந்து பாம்போடைய வால் போகும். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ராகு சந்திரகிரகண தோஷம் அடிபட்டு போயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஏறுமோமா போயிடும், சரு நேரிடும். இது நான் பார்த்த உண்மை. நான் புரியல. திருவாமாத்தூர் திருவாமாத்தூர் முத்தாலம்மன், இது நான் பார்த்த உண்மை. அப்படியே அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அந்தாண்ட தும்பூர் இருக்கும், அது கேது பரிகார ஸ்தலம். நான் சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் வாழ்க்கையோட நீங்க பொருத்தி பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சிலர் வராகியை கும்பிடுவான், ஒரு சிலர் முருகனை கும்பிடுவான். செவ்வாய் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ, செவ்வாய்னா என்னங்க, ஒருத்தங்க செவ்வாய் தோஷம் நான் ஜாதகமே தொடலுங்க, செவ்வாய் தோஷம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஜாதகம் தொடலை, ஆனால் செவ்வாய் தோஷம் கண்டுபிடிக்கணும். சின்ன வயசுல எந்த குழந்தை இப்போ வந்து பார்த்துன்னு வச்சுக்கோ, எனக்கு செவ்வாய் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. பல ஜோசியர் வந்து குழப்புறாங்க அப்படிம்பாங்க. ஒண்ணுமே இல்லை, ஜோசியர் நோட்டை வாங்கிட்டு, எப்பா உன் குழந்தை சின்ன வயசுல மண்ணு சாப்பிட்டதாப்பா, நல்லா வாய் அடிக்குதாப்பா, அப்ப செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். மண்ணு தின்னுச்சு, புரியுதுங்களா? இதை தின்னுச்சுன்னா செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் குழந்தை பாக்கி இல்லைன்னு வருவான், புரியுதுங்களா? சின்ன வயசுல பென்சில் தின்னானான்னு கேளுங்க, ஸ்லேட் பென்சிலாம் தின்னானான்னு கேளுங்க, அவனுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுங்களா? புதன் அலிக்கிரகமாக இருந்து செயல்படாம இருந்தா, அவனுடைய விந்தணு வீரியம் இல்லாம இருந்தா, அவன் கண்டிப்பா பல்பும் சாப்பிட்டுருப்பான். சின்ன வயசுல பென்சில் பல்பெல்லாம் சாப்பிடுவான், அவனுக்கு அந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதை நோக்கி தான் அந்த கிரகம் அவனை இழுக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப செவ்வாய்னா என்ன பண்ணும், வாய் அடிக்கிறது. இப்போ நமக்கு முன்னாடி பேசின பரணி ஐயா சொன்னாங்க, நம்ம விஜயபூபதி ஐயா வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து இவருக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். யாரு? பரணி சாருக்கு. அதனால தான் பேசுறாங்க. அவருக்கு செவ்வாயை வந்து குறைஞ்சி ஏறுறாரு. அப்ப நிதானமா தான் பேசுவார். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப டக்க டக்க டக்குன்னு அடிக்க வராது. செவ்வாய்னா வாயின்னு அர்த்தம். செவ்வாய் பிரிங்க, செவ்வாய், செவ்வாய்னா வாய். அப்ப இந்த வாய் இருக்குன்னா அவனுக்கு செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். செவ்வாயை பார்த்து தான் நீங்க திருமணம் பண்ணி வைக்கணும். இப்ப செவ்வாய் கேதுவோட சேர்ந்திருக்கார். ஒரு ஜனஜாதத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஜனஜாதத்துல செவ்வாய் கேது இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணை வந்து கட்டணம் என்ன பண்ணானா, அந்த பொண்ணுகிட்ட பொறுப்பா நடந்தா தான் படுக்கைக்கே வருவா, இல்லைன்னா வரமாட்டா. அவளுக்கு பணிவிட செய்யணும், அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், அவளை வந்து சந்தோஷப்படுத்தணும். ரொமான்ஸ் வராது அவளுக்கு. ஃபர்ஸ்ட் நீ ஏதாவது வாங்கி கொடுத்தனா ரொமான்ஸ் வரும். அதே செவ்வாய் ராகு இருந்தா என்ன பண்ணும், அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் தான் வரும், நீ எதுவும் வாங்கி கொடுக்கலனாலும். நான் சொல்றது புரியுங்களா? அப்ப இதில் பொருத்தம் போடும்போது நீங்க பார்த்து தெளிவா போடணும். செவ்வாய் கேது உள்ளவர்கள் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அதே செவ்வாய் ராகு வந்து என்ன பண்ணும், சாப்பிட்றோ இல்லை, எனக்கு நீ அன்பா பேசணும், சோரே நீ இப்போ எனக்கு அரிசியை வாங்கி கொடுக்கணும், என்கிட்ட அன்பா பேசும்பாங்க. நான் சொல்ற பயன் உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த செவ்வாய் தோஷ பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். செவ்வாய் கேது உள்ளவர்கள், செவ்வாய் ராகு உள்ளவர்கள் நீங்க பிரிச்சுக்கணும். அப்பதான் அவங்களுடைய, ஏன்னா நம்ம கிட்ட அவங்க வாழ்க்கையை கொண்டாந்து கொடுக்குறாங்க. வாழ்க்கையை கொடுக்கும்போது அவனுக்கு நம்ம தப்பான ஜோடியை போட்டுட்டோம்னா, அவன் நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளையோட சண்டை வரும்போது ஃபர்ஸ்ட் திட்டுறதை நம்மளதான் திட்டுவான், எந்த ஜோசியக்காரன் பொருத்தம் போட்டானோ அப்படின்னுவான். அப்ப என்ன பண்ணும், 10 பொருத்தம் பார்ப்பது போலவே நீங்க என்ன பண்ணும், செவ்வாய் தோஷ பொருத்தம் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வாழ்க்கையில் முக்கியமாக பார்க்கக்கூடிய பலன்கள் என்னன்னா 2, 7, 8, 5 காதலை பற்றி பார்க்குறோம். 5 காதலுக்காக பார்க்குறோம், இல்லைன்னா காதல் இல்லைன்னா 5 பற்றி பார்க்க தேவையில்லை. முக்கியமாக குடும்ப உறவு அப்படிங்கிறத 2 பார்ப்போம். அதுக்கடுத்து 7ங்கிறது தாம்பத்தியத்துக்காக பார்ப்போம், 8ங்கிறது தாலி பாக்கியத்தாக பார்ப்போம். இன்னொரு பொருத்தம் நம்ம பார்க்க மாட்டோம், என்னன்னா 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன சுகம். இந்த அயன சயன சுகத்துல சுக கிரகம் இருக்கா, டெய்லி பொண்டாட்டி கட்டி பிடிச்சி தூங்குற அமைப்பு அவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கட்டி பிடிச்சி தூங்க, ஒரு தப்பு பண்ண மாட்டா கம்முன்னு தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த தப்பு பண்ணக்கூடாது, ஆனால் கூட இருக்கணுங்கிற அமைப்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா, எப்பயாவது வரும்போது நல்லா தப்பு பண்ணுவான், தொடர்ச்சியா இருக்க முடியாது. அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தம் பண்ணணும். என்னடா ஒரு ஜாதகம் வந்துச்சு, இவன் எப்பயாவது பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க முடியும், குரு அவன் நல்லா சம்பாரிச்சு கொடுக்கும்போது ஒரு 10 நாள் இருந்தாலும் சந்தோஷமா வச்சிருக்க முடியும், அப்பதான் இவன் நல்லா பேசுவா. டெய்லி இருந்தா இவன் நல்லா பேச மாட்டான்னு இருந்துச்சு. அப்ப வெளிநாட்டு மாப்பிள்ளை கட்டி விடான்னு சொல்லிட்டேன்.
நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வெளிநாடு மாப்பிள்ளை என்ன பண்ணுவான்? ஒரு வருஷமா 2 வருஷமா வெளிநாடு போயிடுவான், சம்பாரிச்சுட்டு வருவான், ஒரு மாசம் பூடாட்டிட்டு கொடுத்துட்டு சந்தோஷமா இருப்பான். அதுக்கு அது செட் ஆகும். அதை விட்டுட்டு டெய்லியுமே போராடுற ஒருத்தனை கொண்டாந்து அவனுக்கு கட்டி வச்சா அந்த வாழ்க்கை நரகம் ஆயிடும். நம்ம அதை மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு வந்து பணத்திற்காகவோ இல்ல அந்த ஜாதகத்தை நம்ம வந்து கூல் செய்யணுங்கிறதுக்காக, வர்றவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. நீங்க எத்தனை முறை சரியாக கணக்கிட்டாலும் மூல நட்சத்திரம் முதல் பாகமாக இருந்து, புரியுதுங்களா, அந்த நட்சத்திரக்காரி அந்த பெண்ணானப்பட்டவள் செவ்வாய்க்கிழமை இல்ல திங்கட்கிழமை இரவு பிறந்திருந்தால் கண்டிப்பா மாமனாருக்கு தோஷத்தை கொடுப்பாள் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? மூல நட்சத்திரம் முதல் பாதம், அதில் நீங்க காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இது நான் ஆய்வு பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதமாக இருந்து அவ பிறந்தது ஒரு புதன்கிழமையாக அந்த பெண் இருந்தால் கண்டிப்பா மாமியாருக்கு அவளுக்கு ஒத்து போகாது. அப்ப தனி கொடுத்தன வச்சிடணும்னு சொல்லிடணும், இல்லாட்டினா இந்த பொண்ணை கட்டாதுன்னு சொல்லிடணும். அது நம்மளோட வேலை. அதை விட்டுட்டு தனி கொடுத்தனும் வைக்காம இப்ப ஒரே குடும்பத்தில் வச்சா பிரச்சனை தான் வரும். ஒரு ரிஷபராசிக்காரன் இருக்கான். ரிஷபராசிக்காரன் சந்திரன் ஆதிக்கமான ராசி, அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சியான ராசி. அவங்க என்ன பண்ணுவோம்னா, பொதுவாகவே ரிஷபராசிக்காரனுக்கு தந்தையால் லாபம் இருக்காது, தாய் தான். அம்மா அப்பாவே சம்பாரிச்சாலும் அம்மா மூலியமா தான் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி உள்ள ஒருத்தைய அப்போ ஒரே வாசல்ல நடந்தா, இதுங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இது நைட்டு சந்தோஷமா இருந்து காலைல கொஞ்ச நேரம் தூங்கும். அந்த நேரம் பார்த்து உடனே அவங்க அம்மா காரி ஆரம்பிப்போம். என்ன ஏஞ்சி வாசல் தெளிச்சு கூட கோலை பண்ண முடியாதா, என்ன இதெல்லாம் பிழைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். உடனே அந்த பொண்ணுக்கு ஏறிக்கும், சின்ன வயசா ஏறிக்கும். இப்படியா சண்டை முட்டிக்கிட்டு பிரச்சனை வந்துடும். அப்ப ஒரு வாசலில் நடக்கக்கூடாதுங்கிற பேட்டர்ன் பஸ் போடணும். நீ அடுத்த தெருவில் குடிடுறா, உன் பொண்டாட்டியை பத்தி போய் என் பொண்டாட்டி சூப்பரா குருமா வைப்பா அப்படின்னு அம்மாட்ட போய் சொல்லாத. அம்மா வந்து சூப்பரா சாம்பார் வைக்கணும் பொண்டாட்டியை வந்து சொல்லாத. நீதாமா சூப்பர்னு அங்க சொல்லிடு, நீதாமா சூப்பர்னு இங்க சொல்லிடு, ஜெயிச்சிடலாம். இதுதான் நம்மளுடைய வேலை. நம்ம வந்து இந்த ஒரு ஃபேனு ஆர்மூச்சூர்ல சுத்துச்சா, உள்ள காயில் இருக்கா, உள்ள கண்டென்சன் இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை, நல்லா சுத்த வச்சோமாங்கிறது தான் பிரச்சனை. நம்மகிட்ட வர ஜோசியை நம்மகிட்ட ஜாதகம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய பணி என்னன்னா, அவங்கள ஜெயிக்க வைக்கணும். திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையில் வராங்களோ அந்த பிரச்சனை வந்து ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய டியூட்டி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கணக்கிட மாட்டேங்கிறோம். பொதுவாகவே ஜோதிடக்காரர்களுக்கு நமக்கு ஒரு சூட்சமமான கிரகம் இருக்கு. அது என்ன கிரகம் சொல்லுங்க? நம்ம ஜோசியக்காரங்க நம்மளுடைய குலதெய்வம் 9 கிரகம் நம்ம சொல்லிட்டோம். அதுதான் நம்மளுடைய சூட்சமான கிரகம். இது மாந்தி. மாந்தி பார்க்காமல் ஜோதிடம் கேரளாவில் பார்ப்பதில்லை. நான் மாந்தி வச்சு தான் கத்துக்கிட்டேன். இந்த மாந்தி பார்க்காம நீங்க பாத்தீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. நீங்க ஒரு உதாரணம் தெரிந்து கொள்ளுங்க. இப்ப சிவன் கோயிலுக்கு போறீங்க இல்லையா, சிவன் கோயிலுக்கு போறீங்க, அங்க நவகிரகம் இருக்கா? இருக்கா? பெருமாள் கோயில நவகிரகம் இருக்கா இல்லையா? ஏன் இல்லை? அப்ப பெருமாளை கும்பிட்டு பட்டை போட்டுட்டு இருக்கானே அவன்லாம் எந்த நவகிரகமும் பிடிக்காதா? சனி தோஷம் இல்லையா? சூரிய தோஷம் இல்லையா? சூரியன் கொடுக்க யாகம் இல்லையா? அப்படி அர்த்தம் இல்லை. சிவன் அழிக்கும் கடவுள். அதனால என்ன பண்றாரு, நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு தகுந்த மாதிரி நவகிரகங்களை படைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கிறாரு. பெருமாள் காக்கும் கடவுள். அதனால என்ன பண்றாரு, நானே எல்லாத்தையுமே காத்து ரட்சிக்கிறேன் அப்படின்னு 10க்கும் 10 அவதாரம் எடுத்தாரு. அப்ப கிரகங்கள் மொத்தம் எத்தனை? 10. அவர் 9 அவதாரம் எடுக்கல, 10 அவதாரம் எடுத்தார். அந்த 10வது கிரகம் தான் மாந்தி. அந்த மாந்திங்கிறது தான் நம்மளுடைய சூட்சமம். மாந்தியை நீங்க நோட்ல குறிச்சு கொடுக்குறீங்க, குறிச்சு கொடுக்கல, அது எல்லாம் செகண்டரி. ஆனா மாந்தியை பார்க்காமல் ஜோதிடம் சொல்லாதீர்கள். அது 100க்கு 100 தப்பா போயிரும். நான் சொல்றது புரியுதா? இப்ப செவ்வாய் நீச்சமான ஒரு ஜாதகம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. செவ்வாய் நீச்சமான ஜாதகம், அதோட ராகு வேற சேர்ந்துட்டார். செவ்வாய் நீச்சமா இருந்து ராகு சேர்ந்திருந்தா என்ன நடக்கும்? செவ்வாய் கடகத்துல இருக்காருங்க, கடகத்துல செவ்வாய் நீச்சம், அதோட ராகு வேற சேர்ந்துட்டார். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா சொல்லுங்க? தாலி எடுத்துருவா. விதவை ஜாதகம், அதுக்கு சுபகிரக பார்வையில விதவை பண்ணும். ஆனா அதுலயே மாந்தி போய் கூடிறாரு. மாந்தி 11ஆம் அதிபதியே வந்து கூடிறார். மாந்தி 11ல பலம், 11ஆம் அதிபதியே கூடி சனி வேற உச்சமா இருக்காரு அந்த ஜாதகத்துல. அப்படின்னா புரியுதா? புருஷங்காரம் அதுவும் அந்யோன்யமா அப்படி குடும்பம் பண்ணுவாங்க. ஜாதக பொருத்தமே இல்லை என்றாலும் 3 பொருத்தம். இதை நான் பார்த்த உண்மை. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் 3 பொருத்தம் தான். கடலூர்ல ஒரு கோயில் குருக்கள் அவரு. எனக்கு குரு உச்சமான ஜாதகம், அதனால கோயில் குருக்கள், பெரிய அரசியல்வாதிகள், சூரியனும் குருவும் எனக்கு அவ்வளவு பலத்துல இருக்காரு. அதனாலதான் நான் வந்து பிரபலங்களுக்கு நான் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னதுதான்,
நான் பிரபலமானது அப்படின்னா பிரபலங்களுக்கு ஜாதகம் பார்த்தா பிரபலமான எனக்கு எல்லாமே அப்படிதான் அமையும். பிரபலங்களுக்கு தான் நான் பார்ப்பேன். ஒரு பெரிய ஆன்மீகவாதி இப்போ மரணம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதை வந்து முதல்ல கணிச்சு சொன்னேன், நான் தான் சொன்னேன். அவங்க குடும்பத்துக்கு நம்ம தான் பார்க்குறோம். அதே மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறையா அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளோட ஜாதகத்தில் எப்படின்னா, நம்ம அரசியலில் வந்து ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணணும். 2019 ஒருத்தர் திகார் ஜெயிலில் இருந்தார். அவரை நான் தான் பெயிலில் எடுத்தேன். மத்திய அமைச்சராக இருந்தார். வெளியில் சொல்ல முடியாது பேரெலாம், நீங்களே யூகிச்சுக்கோங்க. அவரை நான் தான் பெயில் தேதி கொடுத்து ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு, அமலாக் பிரிவு வழக்கு ரெண்டுலையும் நான் தான் பெயில் எடுத்தேன். தேடி கொடுத்து குறித்து கொடுத்தேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது எதுக்குன்னு சொல்கிறதுனா, இந்த சின்ன சின்ன சூட்சமத்தை சொல்லி கொடுத்து எடுக்க சொல்கிறது. ஜோதிடம் சொல்கிறது வேற, ஜோதிட ரகசியம் சொல்கிறது வேற. நம்ம சொல்கிறது ஜோதிட ரகசியம் சொல்லித்தரோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த மாந்தியை கணக்கு பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாந்தி என்பது என்ன பண்ணுன்னா, அந்த சனி பலத்தை கூடும்போது அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்தார்கள். அப்போ அங்கே விதவை கொடுக்காது. நீங்கள் மாந்தி இப்போ ஒன்றுமே இல்லை, லக்னத்துக்கு 2ல் ஒருத்தனுக்கு குருப்பா, குரு நல்ல உச்ச பலத்தில் இருக்காருப்பா. அப்போ குரு உச்சமாக இருந்தால் என்ன பண்ணுவான்? பொய் சொல்ல மாட்டான். உண்மையா இல்லையா? பொய்யே வராது. அவனோட மாந்தி குடிக்காரனா என்ன பண்ணுவார்? பொய் மட்டும் தான் சொல்ல வைப்பார். அவன் வாயை திறந்தாலே பொய் தான் வரும். அப்போ நீங்கள் அதை கணக்கிடாமல் சொல்லிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. இதில் இன்னொரு சூட்சமத்தை இது எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்போ பெருமாள் வந்து அவதாரம் எடுத்தார்ல, 10 அவதாரம் எடுத்தார்ல, 10வது அவதாரம் எடுத்துட்டாரா? எடுக்கல. கல்கி அவதாரம் இன்னும் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காருல்ல. அதே மாதிரி இந்த 10வது கிரகமான மாந்தியை நம்ம ஒழிச்சு தான் விளையாடணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் அந்த மாந்தியை மனசுல வச்சு நீங்க ஜோசியம் சொல்லும் போது அங்க பலிக்கும். அப்ப அந்த சூட்சம அந்த அந்த புடி தான் நம்ம கிட்ட இருக்கிற புடி. அதை நோக்கி தான் திருப்பி வருவான், நமக்கு பணம் கொடுப்பான், நம்ம வாக்கு பலிக்கும். அந்த ஒரு பிடியை மட்டும் நம்ம கையில் வச்சுக்கணும். இப்போ கேரளாவில் நீங்கள் எப்படி வேணும் ஜோசியம் சொல்லுவாங்க, மாந்தி பலனை மட்டும் மனசில் வச்சுட்டு சொல்லுவாங்க. மாந்தி நோட்டில் குறிச்சு கொடுக்குறது மனசில் வச்சுக்குவாங்க. மாந்தி பலனை சொல்லவே மாட்டாங்க. சில விஷயங்கள் வெளிப்பட சொல்லக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் ஜோதிட ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம். சில விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை புரிந்து கொள்வாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. நமக்கு வருமானம் வேணும் இல்லை, நமக்கு வழிகாட்டணும் இல்லை, நல்ல வழிகாட்டணும், முறையான வருமானம் வரணும். இதுதான் அவருடைய ரொம்ப முக்கியமான சூட்சமம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கும்ப ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட ஒரு கும்ப ராசிக்காரர் வராரு. கும்ப ராசிக்காரர்கிட்ட ஒரு 100 ரூபா பணத்தை கொடுத்து, ஆனால் நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், ஒரு அரை விட்டுக்கிறேன் அப்படின்னு நான் வாங்கிக்குவாரா? அவர் என்ன பண்ணுவார்? வறுமை, அந்த 100 ரூபா இருந்தால் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம், அப்படி இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு 10 ரூபா தரேன், 110 வச்சுக்கோ, நான் ஒரு அரை ஒரு நம்பர். அதே மகர ராசிக்காரன் நீ போய் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? ஐயா 100 ரூபா இல்லை, நான் 2 கணத்தையும் காட்டுறேன், நீ 2 அடை ஒரு 200 ரூபா கொடுப்பா. இவனும் சனி வீடு தான், அவனும் சனி வீடு தான். கும்ப ராசிக்காரர் மரியாதைக்கு ஆசைப்படுவார்கள், மகர ராசிக்காரர்கள் வருமானத்துக்கு ஆசைப்படுவார்கள். இன்னொன்று, ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, நீ வைரமுத்து தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நான் கவிதை எழுதினேன், பாட்டு எழுதினேன், அப்போ யாருமே மதிக்கல. கவிதை எழுதின, பாட்டு எழுதினேன்னு கொண்டு போய் எங்கள் வீட்டில் பணத்தை கொடுத்த அப்பதான் மதிச்சாங்கன்னு. எக்கனாமிக்கலாக நீங்கள் வீட்டை திருப்திப்படுத்தும் போது மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான. ஜோசியம் படிக்க வரவங்களாம் யாரு சொல்லுங்க? வேலையில தோத்து போனவங்க, முறையா வேலை கிடைக்காதவன், குடும்பத்தில் தோத்து போனவன், ஒழுங்கா படிக்காதவன், எல்லா விஷயத்திலும் தோத்து போய் வந்து நான் இப்படிலாம் தோத்து போயிட்டேன்டா அப்படின்னு அடுத்தவர்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய தொழில் தான் ஜோசிய தொழில். எல்லா விதத்திலும் நம்ம தோத்து போயிடுவோம். நான் இப்பெல்லாம் தோத்து போயிட்டேன்டா, உனக்கு நான் வழிகாட்டுறேன்டா, உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்ற தொழில் தான் ஜோசிய தொழில். அப்போ ஃபர்ஸ்ட் நாம ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருங்கிற தங்கம் ஒத்துக்காது. தங்கம் ஒத்துக்கல என்றாலும் கண்டிப்பா கோயிலுக்கு போகும்போது வியாழக்கிழமை மகான்கள் வழிபாடு கண்டிப்பா செய்யணும். மகான்கள் வழிபாடு செய்யாம இருக்கக்கூடாது. அதே மாதிரி தங்க புஷ்பராக கல் இந்த மோதிர விரல்ல, இந்த ஆள்காட்டி விரல் தான் குரு விரல், இதை பார்த்து கொள்ளுங்க. இன்னொரு ஜோதிட சூட்சமம் சொல்லித்தரேன். ஜோதிடத்தில் நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க, எப்படி பெரிய ஆள் ஆவீங்க அப்படின்றது ஒரு சின்ன சூட்சமம். எப்படின்னா, உங்கள் கையை எடுத்துக்கோங்க. கையில் இந்த விரல் புதனோட விரல், தெரியுமா? இது புதனோட விரல், இது வந்து சூரிய விரல், இது சனி விரல், இது குரு விரல், இது சுக்கிர விரல். ஓகேவா? இந்த புதன் விரல்ல இப்போ இந்த இடத்துல இந்த இருந்தா 2 கல்யாணம் நம்ம சொல்லி ஆதி காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன வயசுல கூட விளையாடுவோம். அந்த இடத்துல இப்படி ஒரு ரேகை இருக்கான்னு பாருங்க. இப்போ என் கையில் இருக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருந்துச்சுன்னா நீ ஜோசியர், வாக்கு உனக்கு பலிதம் ஆடி நீ ஜோசியர் ஆயிடுவ. அப்படி அது இல்லை, அது எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் நீ ஜோசியர். அது ஆழமாக இருந்தால் நீ பெரிய ஜோசியர், கம்மியாக இருந்தால் சின்ன ஜோசியர். புரியுதா? அதை பொறுத்து தான் உன்னுடைய ஜோசிய தொழில் அமையும். அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் பலன் அடைஞ்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? இருக்கா? இருந்தால் நீங்கள் ஜோசியர் தைரியமாக படிக்கலாம், உங்கள் வாக்கு பலிக்கும்.
என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதுங்க, இது ஆய்வு, உண்மை. புரியுதுங்களா? அதே மாதிரி வருமானம் என்பது ரொம்ப முக்கியம். வருமானத்தை நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா என்ன? வருமானம், வருமானம். வருமானம் இருந்தா தான் மானம் என்றது வரும், தன்மானமா வாழ முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த வருமானம் என்பது வருமானம் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நாம வந்து குலதெய்வம் குலதெய்வம்னு சொல்றோம்ல, அந்த குலதெய்வம் குலதெய்வம் அல்ல. இதான் என்னுடைய வாதம். அதை சொல்லுங்க. இதை கேரளாவில் கரெக்டாக கீப் பண்ணுவாங்க. குலதெய்வம் குலதெய்வம் அல்ல. குடியசாமி தான் உங்களுடைய குலதெய்வம். தப்பாக நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க. குடியசாமி வேற, குலதெய்வம் வேற. அதை கேரளாவில் கரெக்டாக கீப் பண்றாங்க, நம்ம பண்ண பொருள். இப்போ ஒரே ஜாதியில் பிறந்திருக்காங்க, புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு செங்குந்தர மொழியார், நான் செங்குந்தர மொழியார், நான் இருக்கேன், புரியுதுங்களா? எங்களுடைய முழு குலதெய்வம் எது? திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகனுக்கு தளபதியாக இருந்தார் இல்லையா வீரபாகு, அவருடைய குலத்துல வந்தவன் தான் செங்குந்தர மொழியார். அப்ப செங்குந்தர மொழியார் குலத்துல பிறந்தா இப்ப ஆரணியில இருக்கலாம், ஆரணியில இருக்காங்க, சின்ன சேலம் செங்குந்தர கல்யாண மண்டபம், அதெல்லாம் எங்க தாத்தா அந்த வகையில அங்க இருக்கும். இப்ப இது எல்லாமே சேர்ந்து எல்லாருக்கும் ஒரே தெய்வம் திருச்செந்தூர் முருகன், புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு வன்னியர் இருக்காங்க அப்படின்னா, வன்னியரோட குலதெய்வம் எது? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். ஒரு தேவர் இருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய அந்த தேவர் சமுதாயம் எல்லாம் ஒரு தெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க. ஒரு நாயுடு இருக்காங்க அப்படின்னா, நாயுடோட குலதெய்வம் ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமான். ஒரு கோணர் இருக்காங்கன்னா, அவங்களோட குலதெய்வம் திருப்பதி ஏழுமலையான். நான் சொல்றது பாருங்க, அது குலதெய்வம். குடியசாமிங்கிறது ஒரே ஜாதியில் பிறந்திருந்தாலும் உங்க வகைரா மட்டும் கல் எடுத்து வச்சு கும்பிட்டுருக்காங்க, அதுதான் குடியசாமி. குடியசாமி வேற, குலதெய்வம் வேற, பிரித்து கொள்ளணும் நீங்க. அப்ப ஒரு மனிதன் ஜெயிக்கணும்னா குடியசாமி கும்பிடணும், குலதெய்வத்துக்கு கும்பிடணும். புரியல? குடியசாமி தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ச்சியா உங்களுடைய வீட்டில் வந்து என்ன பண்ணா, ஒரு அத்தி பலகை எடுத்துக்கோங்க. அத்தி பலகையில உங்க என் குடியசாமி அப்படின்னு வடிச்சுக்கணும். வடிச்சுக்கிட்டு அதுல வந்து குங்குமம், மஞ்சள், சந்தனம்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூ போட்டு, அமாவாசை தினத்துல இலுப்பை எண்ணெயில காலையில 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மண் சட்டியில விளக்கேற்றும் போது கண்டிப்பா உங்க குடியசாமி கனவில் வந்து காட்டி கொடுத்து விடுவாள். எங்க இருந்தாலும் சொல்றாரு. இது வந்து தெய்வீக பரிகாரம். நீ உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இரு, என் குடியசாமி. இதே மாதிரி நந்தா அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் அதே மாதிரி கண்டுபிடிச்சி இங்க நம்ம பெண்ணாகரம் இது இருக்கலாம், திருவண்ணாமலை பெண்ணாகரம், அங்க நான் கண்டுபிடிச்சி அவருக்கு அந்த குலதெய்வத்தை காட்டினேன். அப்புறமா அவங்க பெரியப்பாவை போய் பார்த்தாரு, இதாண்ட அவங்க குலதெய்வம் அவர் சொன்னாரு. இன்னமும் பிரமிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? விஜயகாந்த் இறப்பை 2 ஆண்டுகள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். விஜயகாந்த் அது அப்புறம் சொல்றேன், அது சில விஷயங்கள் சொல்ல முடியல. 2 ஆண்டுகள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது நீங்க அந்த மாதிரி உள்ளுணர்வா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த கேட்ட நட்சத்திரம், ஒருத்த கேட்ட நட்சத்திரத்துல பிறந்துட்டான்பா. கேட்ட நட்சத்திரக்காரங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கேட்ட நட்சத்திரத்தின் அதிபதி யார்? யாரு கேட்ட நட்சத்திரத்தின் அதிபதி யாரு? புதன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா கேட்ட நட்சத்திரத்தின் அதிபதி புதன். அவருடைய தெய்வம் எது? அதிதெய்வம் சேஷ்டாதேவி, மூதேவி. அந்த சேஷ்டாதேவி கேட்ட நட்சத்திரக்காரன் சேட்டக்காரன். அது பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணுன்னா லவ் பண்ண போவோம், ஒரு ஆணுன்னா லவ் பண்ண போவான், இல்லைன்னா வேற ஏதாவது ராங் கனெக்ஷன் வரும். கல்யாணம் பண்ணாலும் கேட்ட நட்சத்திரத்துக்கு அந்த மனைவி, கேட்ட நட்சத்திர பெண்ணாக இருந்தா அந்த மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஆணை தான் நீங்க பொருத்தம் போடணும், இல்லைன்னா சிக்கல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணா அதை நீங்க ஈக்குவல் மேட்ச் தான் போடணும். அதே மாதிரி போட்ட உடனே சேஷ்டா தேவியை வழிபடணும். சேஷ்டா தேவி, மூதேவின்னு சொல்றோம்ல, அந்த மூதேவிய அதுக்குன்னு சில கோவில்கள் இருக்கு, அங்க போய் நீங்க வழிபடும் போது கண்டிப்பாக அதனுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும். அது வந்து கேட்ட நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஜனன ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தொடர்ச்சியா தோல்வியை சந்திக்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வந்து நார்மலாக புரிந்து கொள்ளுங்க, ஒரு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ராகு திசையில் பிறக்கிறாங்க. ராகு திசை எத்தனை வருஷம்? ஒரு 3 வருஷம் இருப்பில் பிறக்கிறாங்க. அப்போ 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 16 வருஷம் குரு தசை வரும். குரு நல்லா இருக்காரு ஜன ஜாதத்தில், சர்ன்னு படிச்சிருவாரா, எல்லாம் பண்ணுறாரு. 19 வயசுக்குள்ள அவருக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து பகவான் வரார், சனீஸ்வர பகவான். பகவான் என்று சொல்றது யாருக்கு மட்டும் சொந்தம்? சனீஸ்வர பகவான் மட்டுமே சொந்தம். அந்த சனி பகவான் 19 வருஷம் வராரு, அவரை முடிச்சு விட்டுவார், மேலே படிக்க விட மாட்டார், எல்லாம் பண்ண விட மாட்டார். அதே மாதிரி தொடக்க கல்வியை எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? தொடக்க கல்வி 2ஆம் இடம், உயர்கல்வி 4. அப்போ ஒருத்தனுக்கு தொடக்க கல்வியில குரு இருக்காரு, அதே உயர்கல்வியில சனி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? உயர்கல்வியை காலி பண்ணி விட்டுவாரு. தொடக்க கல்வியில வந்து சனி இருக்காரு, உயர்கல்வியில செவ்வாய் இருக்காரு, என்ன பண்ணுவாரு? 12வது வரைக்கும் ஒழுங்கா படிக்க மாட்டான், உயர்கல்வி நல்லா படிச்சிருவான் காலேஜில். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை வைத்து கணக்கிடணும். அதே மாதிரி
இந்த அப்போ 19 வருஷம் சனி அவரை கெடுத்துட்டார். அதுக்கடுத்து புதனும் கெட்டு போயிட்டார். புதன் ஒரு 17 வருஷம். அப்போ வாழ்க்கை என்ன ஆகிடும்? தொடர்ச்சியாக கஷ்டமாக இருக்கும். அப்போ கோச்சார பலன்களை பொறுத்தே அவனுடைய வாழ்க்கை அமையும் நீங்கள் சொல்லிடணும். இப்போ இந்த வண்டி வாங்குறதுக்கு கேட்பாங்க. ஒரு மனுஷனுக்கு குரு பாதகாதிபதி மகரம், குரு நீச்சமான ஜாதகம். அவன் ஜூபிட்டர்னு ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா என்ன பண்ணுவான்? ஜூபிட்டர்னா யாரு? குரு. அவன் ஜூபிட்டர்னு ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா என்ன பண்ணுவான்? கீழே வந்து கைகளை தான் உடச்சுக்குவான். அப்போ அதே மாதிரி ஒருத்தனுக்கு வந்து புதன் பாதகாதிபதி, தாய் மாமனால் லாபம் இல்லை, தாய் மாமனால் லாபம் இல்லை, மாமனார் விட்டா லாபம் இல்லை. அவன் ஒரு ஹோண்டா கார் வாங்கினா என்ன பண்ணுவான்? கீழே வந்துடுவான், ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்போ ஹச்சிங்கிறது 5, புதன் ஒத்துக்காது. அப்போ ஹோண்டா வாங்காரா அப்படின்னு சொல்லணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த கார் வாகனம் வாங்குவதாக இருக்கட்டும், அவனுடைய சுபகாரியங்கள் செய்கிறதாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வாகனத்துல முழுக்க நீங்க நம்பர்களை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். எண்கள் வந்து வாகனத்தை ரொம்ப ஆளும். அதனால எண்களை அடிப்படையாக வைத்து நீங்க வந்து வாகனத்தை வந்து கரெக்டா இது பண்ணணும். இல்லாட்டினா உங்களுக்கு வந்து அவன் வந்து கேட்க வரும்போது சிக்கல் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சேனலில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து இதில் பார்வதி டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லி பாரிஸ் கார்னரில் அவங்க வீட்டில் போய் நான் ஜாதகம் பார்த்தேன். அந்த பையனுக்கு நான் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சேன். அதனால் இந்த வேட்டி செட்டு இருக்குல்ல, மேட்ச் அண்ட் பேட்ச் வேஷ்டி செட்டு, அது வந்து ஒரு 40 வேஷ்டி செட்டு எனக்கு கொடுத்தாரு பார்சலாக. நான் ஃபீஸ் வாங்கலை, அதனால் கொடுத்தாரு. அதனால் விதவிதமாக நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு காலில் வந்து ஷூ போட்டு போவேன். புரியுதுங்களா? செட்டே ஆகலை. என்னைக்கு நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணி துவைச்ச சட்டையை போட்டு போனேன்னா அதுக்கப்புறம் ஹிட்டே நான் சொல்றது புரியுதுங்களா? புதுசாக போட்டு போனேன், செட் ஆகலை. அதே பழைய, அதாவது நார்மல் ட்ரெஸ்ஸை துவைச்சு நான் அயன் பண்ணி போட்டு போனேன், ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா சுக்கிரன் எனக்கு கெட்டு போய் உச்சமாயிட்டார். அந்த மாதிரி அவங்க ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது பழைய பொருட்களை பயன்படுத்தாதீர்கள், பழைய பேனாவை பயன்படுத்தாதீர்கள். புரியுதுங்களா? பேனா வாங்கினா அப்புறமா வேற ஒருத்தருக்கு எழுதிட்டு கொடுங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கைட் பண்ணணும். அதே மாதிரி அரசியல் ஜாதகம்னு வருவாங்க. இந்த அரசியல் ஜாதகத்தில் எதை நீங்கள் பார்க்கணும் முக்கியமாக? ஏன்னா எனக்கெல்லாம் அரசியல் ஜோசியர்னா ஒரு தனி பட்டம் உண்டு. சூரியன் என்பது அதிகாரம், செவ்வாய் என்பது ஆளுமை. ஆனால் இது ரெண்டையும் மீறி ஒரு முக்கியமான கிரகம் பார்க்கணும், அதுதான் குரு. குரு தான் ஓட் பேங்கிங், ஓட்டு அரசியல். குரு நல்லா இல்லாத ஒருத்தனுக்கு வந்து நீங்க ஓட்டு அரசியலுக்கு போவேன்னு சொன்னீங்கன்னா உங்க ஜாதகம் பொய்யா போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜோசியரை ஒருத்தன் குடிச்சிட்டு போய் அடிச்சான், நைட்ல அடிச்சான். இன்ன வரைக்கும் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் என்னைக்காவது மனு தாக்கல் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு மனு தாக்கல். ஒரு மத்திய அமைச்சரை ஏற்படுத்தி கொடுத்தார்கள், எவ்வளவு பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்களா? ஏன் மனு தாக்கல் பண்ண மாட்டேங்கிறாரு? அரசியல்ல வந்து குருபலம், ஓட் பேங்கிங் இல்லாம. அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, சூரியன் என்பது அதிகாரம், செவ்வாய் என்பது ஆளுமை. புரியுதுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து திடீர் உயர்வை தருவது. அதே மாதிரி சனி கர்மகாரகன், சனி தான் போஜனகாரகன், சனி தான் சோறு போடுறவன், அவன் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து யாரு? குரு. அப்ப குரு கெட்டு போன ஒருத்தன் அரசியல்ல பதவி வாங்கலாம், கட்சி பதவி வாங்கலாம், ஓட்டு அரசியலுக்கு வர முடியாது. குரு நல்லா இருக்கிறவன் ஓட்டு அரசியலுக்கு வரலாம். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் யாருக்கு சொல்லணும்? அரசியல்வாதிகளுக்கு சொல்லணும். ஒரு சிலர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நான் ஒரு டிஎஸ்பிக்கு ஜாதகம் பார்த்தேன். அந்த டிஎஸ்பி பிறந்தது ஒரே நாள், அந்த ஜீப் டிரைவர் பிறந்தது ஒரே நாள். 2 பேரும் வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க, ஒரே இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க. ஜாதகம் பார்த்து முடிச்சு திருப்தி ஆயிட்டாரு. திருப்தி ஆனோன்னா இது எப்படிங்க நடந்ததுன்னு கேட்டார். நான் டிஎஸ்பியாக இருக்கேன், இவன் எப்படி வந்து ஒரு ஜீப் டிரைவராக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ போலீஸ் யூனிஃபார்மை போடக்கூடிய கிரகம் எது? செவ்வாய். அப்ப செவ்வாய் எத்தனை டிகிரி இருக்கு? ஆனா டிஎஸ்பிக்கு 360 டிகிரிக்கு 276 இருந்தாரு. இவனுக்கு இந்த கான்ஸ்டபிளா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வெறும் 73 தான் இருந்தார். அதனாலதான் அவர் டிஎஸ்பி, இவர் கான்ஸ்டபிள். அதே 360க்கு 330 இருந்தா ஐஜி வழக்குலாம் போயிடுவாங்க. அதே மாதிரி காவல்துறையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு வந்து கேட்பாங்க. கேட்கும்போது காவல்துறையில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. சனி ரொம்ப உச்சமா இருக்காரு, உச்சமா இருந்து மாந்தி தொடர்பு போடுறாரு. அப்ப நீங்க எங்க வருவது? சிறைத்துறை அதிகாரி ஆயிடுவேன்னு வரும், சிறைத்துறையில வேலை கிடைப்பாங்கன்னு வரும். சொல்றது புரியுதா? அதே வந்து சனி மாந்தியோட தொடர்பு படல, செவ்வாய் மட்டும் வலுவா இருக்காரு, அப்ப நீ வந்து நகரத்துல இங்க நீ வேலை பார்க்கலான்னு வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கெட்டு போய் சந்திரனோட மாறி சேர்ந்துருவாரு. செவ்வாய் என்பது பேண்ட், மேல சந்திரன் வெள்ளை, அது யாரு? டிராபிக். அப்ப இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி தான் சொல்லணும்.
இப்போ விஜய் அரசியலுக்கு வருவார்னு முதல்ல நான் தான் சொன்னேன். அது காரணம் என்னன்னா, அவரோட ஜன ஜாதகத்தை நீ ஆய்வு பண்ணிங்கன்னா சந்திரமங்கலா யோகம் கெட்டு போய் உச்சமாயிருப்பார். அதனால தான் அவர் அதிகமாக பேச முடியாது. யாருக்கெல்லாம் ராசி கட்டத்தில் செவ்வாய் கெட்டு போறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் வாய் அடிக்க மாட்டாங்க. அப்ப நாம இவரை எப்படி எடுத்துக்கணும்? பூபதி ராஜா சார நிதானமா தான் பேசுவாரு, அவர் நிதானமா தான் வருவாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா கரெக்டா வந்துருவாரு. ஏன்னா சனி பலம் அதிகம். சனி பலம் உள்ளவர்கள் நிதானமாக பேசுவார்கள், செவ்வாய் பலம் உள்ளவர்கள் அதிகமாக பேசுவாங்க. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி ரஜினிக்கு நான் ஒரு வீடியோ போட்டு ட்ரெண்டிங் ஆச்சு. எப்படின்னா, ரஜினிக்கு அரசியல்ல என்ட்ரி கார்டே இல்ல, சினிமாவில் எண்டு கார்டே இல்லைன்னு சொன்னேன் நான். சினிமாவில் அவருக்கு எண்டு கார்டே இல்லை. ஏன்னா மகர ராசிக்கு சந்திரமங்கல யோகத்தில் இருக்காரு. அதனாலதான் அவருக்கு எண்டு கார்டே இல்லை. 73 வயசுல எம்ஜிஆர் கூட ஹீரோ இல்லைங்க, அரசியலுக்கு போயிட்டாரு. ஆனா 73 வயசுல இன்னைக்கு ரஜினி ஹீரோ. இன்னமும் படம் புக்கிங்ல இருக்கு. ஆனா அரசியல் அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன், லக்னேஷ் பவா அப்படின்ற ஒரு யோகம் உண்டு. அதனாலதான் கிங்கா இருக்காரு. அதாவது விருச்சக லக்னம், விருச்சக ராசி, லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒன்னாக இருக்கும்போது சர்வாதிகாரி இருப்பார்கள். சர்வாதிகாரி அப்படின்னு தான் இருப்பாங்க. இந்த லக்னம் ராசி ஒன்னா இருக்குல்ல, வலுவா இருக்கு. இதுக்கான கடவுள் நீங்க அந்த பேரை வச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயே தீரணும் அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் கண்ணன் சொல்லிட்டாங்க. கண்ணன் அப்படின்ற பேரை வைத்துட்டா அவங்க உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் ஒரு வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா அங்கேயே தங்கி உடுப்பி கிருஷ்ணரை வழிபட்டு அங்க இருக்கிற அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு வரும்போது அவள் வாழ்க்கை மாறி போயிடும். இப்ப தோசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தோசையை நீங்க அப்படியே சுடுறீங்க, சுட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணும்? தோசை கருகிடும். டக்குன்னு பிரட்டி போடணும். பிரட்டி போட்டா அது தோசை, பிரட்டி போடலன்னா கருகிடும். அதே மாதிரி கண்ணன்ற பேர் வச்சவங்க உடுப்பி கிருஷ்ணர் கோயில் போயிட்டு அவங்க அந்த கிருஷ்ணரை வழிபட்டு அன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு முழு புதன்கிழமையும் கிருஷ்ணரை வழிபட்டு அங்கேயே இருந்தாங்கன்னா அவங்க 48 நாளைக்குள்ள அவங்க வாழ்க்கை அந்த தோசையானது திருப்பி போடப்படும். அவங்க வாழ்க்கை ஏறுமுகமா போகும். பிரகாஷ், பிரகாஷ்ங்கிற பேர் பாத்தீங்கன்னா சோத்துக்கு பஞ்சம் இல்லாத பேர். என்னைக்குமே சோத்துக்கு பஞ்சம் வராது. அதே சமயத்தில் கர்மக்காரகன் வேலை செய்வார். கர்மக்காரகன் முழுசா வேலை செய்வார். அதனால பாத்தீங்கன்னா அதிகமாக பாத்தீங்கன்னா இல்லாதவர்கள் வேற, இயலாதவர்கள் வேற. இல்லாதவர்கள்னா யாரு? காசு பணம் இல்லாதவங்க, ஒரு பொருளை வாங்கி சாப்பிட முடியாதவங்க இல்லாதவங்க. இயலாதவர்கள்னா அதை போய் வாங்க கூட காசு இருக்குது, ஆனா போய் வாங்க கூட முடியாத ஊனமுற்றவர்கள். அப்ப இயலாதவர்களை தேடி தேடி வழிபடும் போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரகாஷ்ங்கிற பேரு கண்டிப்பா சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன பண்ணணும்னா சனி சிங்கனாப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சனி சிங்கனாப்பூர்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு உயரத்துல கல்லு தான் சனீஸ்வர பகவானாக இருப்பார். அங்க பாத்தீங்கன்னா நீங்க சீரடி கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஜீப்ல சனி சிங்கனாப்பூர் கூப்பிடுவாங்க. அந்த ஜீப்ல ஏறி போய் அந்த சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு திருப்பி சீரடியில திருப்பி காலையில ஒரு ஆரத்தி பாத்துறணும். காலையில 6 மணிக்கு ஒரு ஆரத்தி பாத்துறணும். உடனே 9 மணிக்கெல்லாம் அங்க போனீங்கன்னா மதியம் 1 மணிக்குள்ள திரும்பி ரிட்டர்ன் வந்துடலாம். 120 கிலோமீட்டர் திருப்பி சாயங்கால ஆரத்தையும் பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். அதுக்கப்புறம் இயலாதவர்கள் செய்யணும். இயலாதவர்கள்னா முடியாதவங்க, ஹேண்டிகேப்டு நவுந்து போய் கூட இது பண்ணாதவங்களுக்கு தேடி தேடி உணவிடும் போது உங்க வாழ்க்கை ஏறுமுகமா போகும். ஆனந்த், ஆனந்துங்கிற பேர் தாய் பாசமான பேர். உங்க அம்மா மேல பாசமா இருக்கீங்களா? ஆனந்துங்கிற பேர் இல்லைங்க, நீங்க ஆனந்துங்கிற பேர், நான் இப்ப பேருக்கு தான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். பேர் பலன் நான் சொல்றேன். ஆனந்துங்கிற பேரு தாய் பாசமான பேரு. தாய்ங்கிறது யார்? அம்பாளுக்கும் அம்மனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அம்பாள் என்பது என்ன, அம்மன் என்பது என்ன? அம்பாள்னா சிவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, புருஷனுக்கு கட்டுப்பட்ட மனைவி. இப்போ நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் இருப்பார். திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க உண்ணாமலை அம்மன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதேமாரி சிவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி அப்படிங்கிறதால பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிய ஒரு திங்கட்கிழமை போய் பார்த்து அந்த திங்கட்கிழமையில பார்த்தீங்கன்னா மகிழம்பூ மாலை வாங்கி அவளுக்கு போட்டுட்டு, புரியுதுங்களா, நவதுவாரத்தின் வழியாக அங்கே இருக்கிற நீர் ஸ்தலமான சிவனை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஆறுமுகங்கிற பேர் வெற்றிக்கான பேர். ஏன்னா ஆறுமுகம் ஏறுமுகம். எங்க ஆள் ஒருத்தர் இருக்காரு, யாரு அப்படின்னா அந்த முருகப்பெருமான். அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம் உண்டு. எப்படின்னா 6 முகம் 12 கை 12 கண்ணு, லாபத்தையும் 12 கையால் அள்ளி கொடுத்துருவாரு, நஷ்டத்தையும் 12 கையால் அள்ளி கொடுத்துருவாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த 6 முகம்னு நீங்க ஒரு பேர் வச்சுட்டாலே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் போகணும். அப்படி போற நாள் ஒரு செவ்வாய்க்கிழமையா இருக்கணும். திங்கக்கிழமை இரவே போய் தங்கிடணும். இரவே போய் தங்கிட்டு அங்கேயே படுத்திருந்துட்டு அடுத்த நாள் கொடிமர தரிசனம்.
கொடிமர தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து அடுத்து அங்கே வந்து பச்சை பட்டு வாங்கிக்கணும். நீங்கள் உங்கள் மனைவி கல்யாணம் ஆகிடுச்சா, நீங்களும் உங்கள் மனைவியும் பச்சை கலரில் பட்டு வாங்கிக்கணும். பச்சை கலரில் சால்வை, பச்சை கலரில் 2 பாவாடை வாங்கிட்டு போய் சண்முகருக்கு பச்சை பட்டு சாத்தி வழிபடும்போது உங்கள் 2 பேருக்கும் கணவன் மனைவிக்கு மரணம் கூட சேர்ந்தே வரும். வாழ்நாள் முழுவதும் சோத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நிறைவாக வாழ்வீங்க. இல்லைங்க இல்லைங்க, நல்லா புரிந்துக்கலங்க. வாழ்ந்து முடித்த பிறகு நீங்க ஒரு ஆமா ஒருத்தரை பிரிந்து ஒருத்தர் வாழக்கூடாது. அதேதான் ஆகாஷ்ங்கிற பேர் உங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா, ஆகாஷ்ங்கிற பேர் கொஞ்சம் சிக்கலான பேர் தான். எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சூரியனார் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் வழிபடுங்க. இல்லைன்னா கோனார் கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நான் இல்லை பரவாயில்ல என் வாழ்க்கையை நான் மொத்தமாக மாற்றிக்கிறேன் அப்படின்னா கோனார்க்கில் இருக்கிற சூரியனை போய் வழிபடுங்க, உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும். அருண் ஃபர்ஸ்ட் பேர் சொல்லுங்க, பின்னாடி இருக்க பேர் வேணா, ஃபர்ஸ்ட் இருக்கிற பேர் அருண்ன்ற பேர் வந்து வெற்றிக்கான பேர் தான். அருண்ன்ற பேர் வந்து குரு பலமான பேர். யாரு கையை தூக்குனா அவர் தானே, அவர் ஊருக்கு தான் நீங்க போகணும். அருண்ன்ற பேர் நீங்க வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் அருண்ன்ற பேர்னா, ஏன்னா நான் வந்து நம்ம எங்க பூபதி ராஜா காணும், பூபதி ராஜா ஏட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜோசிய சங்கத்தில் எல்லாரும் வாங்க, ஒரு நாள் வந்து ஆளாளுக்கு அவங்கவுங்களோட முடிஞ்ச தொகைகள், இப்போ நீங்கள் 500 போட்டிங்கன்னா நான் 5000 போடுறேன், அந்த மாதிரி போட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து மாயவரம் போவோம். மாயவரத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தட்சிணாமூர்த்தி வள்ளலார் கோயில் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர். குரு பகவானா நவகிரகத்தில் இருக்கிறது தான் குரு பகவான், அவர் குரு அல்ல. அவரோட அதிபதி யார்? தட்சிணாமூர்த்தி. புரியுதுங்களா? அந்த தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, அந்த தட்சிணாமூர்த்தி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் உட்காந்துருப்பார், தர்ப ஆசனத்தில் உட்காந்துருப்பார். ஆனால் அங்கே மட்டும் நந்தி மேலே உட்காந்துருப்பார், ரிஷப வாகனமாக இருப்பார். நந்தி தான் வாகனம், நந்தி தான் வந்து அங்கே எல்லாமே. புரியுதுங்களா? அந்த ரிஷப வாகன மூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பகவானை நம்ம சேவிக்கும் போது நம்மளுக்கு எல்லாரும் வாக்குப்பளித்த நல்லா வந்து மிக சிறந்த ஜோதிடர்கள் அவங்கவுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நல்லா இருப்போம். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் வந்து 2-3 பஸ் எடுத்துக்கிட்டாவது நம்ம போய் அவரை வழிபட்டுட்டு, புரியுதுங்களா, அப்படியே திருவன்காடு போய் புதன் ஸ்தலம், புதன் தான் நமக்கு நோட்டு எழுதுறது, ஜாதகம் எழுதுறது, அது 2ஐயும் நம்ம வழிபட்டுட்டு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றத நம்பிக்கை, அதை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். அதே மாதிரி அருண்ன்ற பேர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் திருநள்ளாறு கிளம்பி போகணும். திருநள்ளாறு கிளம்பி போய் திருநள்ளாறு நலத்தீர்த்த குளத்தில் குளிச்சிடணும். குளிச்சுட்டு வேஷ்டியெல்லாம் விட்டுறணும். அங்கேருந்து போய் திருநள்ளாறில் நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு வழிபடணும், அது தனி வீடியோவே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் கலாட்டாவில். தர்ப ஆர்னீஸ்வரர் தான் வழிபடணும். ஏன்னா தர்பை புல்லுங்கிறது ஆற்றுல இருக்கிறது நாணல், அது வந்து நீங்கள் ஆற்றுல எவ்வளோ தண்ணி வந்தாலும் அப்படியே இப்படி வளையும், நிமிந்துக்கும், அழியாது. அதே மாதிரி உனக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் வளைச்சி நெளிச்சு வாழ வைக்கிறேன்னு சொல்கிறது தான் தர்ப ஆர்னீஸ்வரர். தர்ப ஆர்னீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, சிவனுக்கு இது சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டாம். சிவனுக்கு நவகிரக ஸ்தலம் போனீங்கன்னா உள்ள இருக்கிற சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நவகிரகத்துக்கு என்ன மலர்கள் பிடிக்குமோ கருநீல மலர்களை வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு போட்டுட்டு வேண்டிட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்க அர்ச்சனை பண்ணுவீங்க, தேங்காய் எப்படி எடுத்துட்டு வருவீங்க சொல்லுங்க? எடுத்துட்டு வர முடியாது. அது யார்கிட்ட கொடுக்க முடியுமா? நம்ம சரி அப்படிதான் நம்ம எடுத்துட்டு வர்றோம். அவங்க ஒரு ஏழை உட்காந்துருக்கான், அவன்கிட்ட உன் தேங்காயை கொடுத்து வாங்கறமா அவனுக்கு கொடுக்குறியா? ஏன் கொடுக்குற? அர்ச்சனை உள்ள சிவனுக்கு பண்ணிக்க. இங்க வந்து என்ன பண்ற, மலர்களை நீல மலர்களை வாங்கி போட்டு வணங்கிட்டு வந்து நேரா மாயவரம் மேதா தட்சிணாமூர்த்தி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். சரி, செவ்வாய் தோஷம் சொல்றோம் இல்லையா, செவ்வாய் தோஷத்தை போக்குறதுக்கான ஈஸியான ஒரு பரிகாரம் இருக்கு. சொல்லுங்க. ஒருத்தர் கல்யாணமே நடக்கல, செவ்வாய் தோஷம் போய் நான் கல்யாணம் நடந்தாகணும், எனக்கு கல்யாணம் நடக்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் போகணும். ஒரு செவ்வாய்க்கிழமையில காலையிலே வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வைத்தியநாத சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வார்ச்சனை செஞ்சிடணும். வைத்தியநாத சுவாமி கோயிலில் எது பவர்? அங்க இருக்கிற வைத்தியநாத சுவாமியா இல்ல தையல் நாயகியா? ஒவ்வொரு கோயிலையும் யார் பவர்னா முத்துக்குமாரசாமி தான் பவர். அங்க செல்வ முத்துக்குமாரசாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடணும். அர்ச்சனை பண்ணிட்டு, புரியுதுங்களா, அங்க இருந்து நேரா பழனிக்கு பஸ் ஏறிடணும், வீட்டுக்கு வரக்கூடாது. செவ்வாய் தோஷத்தை போக்குறது 2 தான். ஒன்னு வைத்தீஸ்வர கோயில், இன்னொன்னு பழனிமலை முருகன். செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால், நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஜோதிடம் பார்ப்பது மட்டும் உங்க வேலை இல்லை. நோயை சொன்னிட்டீங்கன்னா நோயை எப்படி தீக்கிறதுக்கு வழி கேட்பான். வழியை சொன்னாதான் நீ ஜோசியர். நீ நோயை சொல்றியா சொல்லியா, வழியை சொல்லி ஜெயிச்சிருவோம். அப்ப செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கு,
இல்லை செவ்வாய் தோஷம் இருக்குது. அப்போ வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து நேராக என்ன பண்ணணும், பழனிக்கு போகணும். பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது. பழனியில் 2 முருகன் இருக்கார். மேலே இருக்கிறது ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகன், கீழே இருக்கிற திரு ஆவினங்குடி முருகன் தான் 3ஆம் படை வீட்டோன். அந்த முருகனுக்கு இரும்பு பால்வாளி, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பால்வாளி, இந்த பால் பண்ணையில் பால் ஊற்றுறதுலாம் பால்வாளி இருக்குல்ல, அந்த பால்வாளி இரும்பு தகரத்தில் அடிச்சு கொடுப்பாங்க. அந்த இரும்பு பால்வாளி இங்கேருந்து வாங்கிட்டு போயிடணும். அங்கே போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் கறந்த பால் வந்து இதில் கொண்டாந்து விற்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு 2 லிட்டர் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் கீழே இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு மேலே போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் டேவை அங்கேயே இருந்துட்டு சாயங்காலமாக ஒரு தேர் தங்கத்தேர் எடுத்தாலும் சரி, தங்கத்தேரை பார்த்தாலும் சரி வந்துட்டிங்கன்னா உங்கள் செவ்வாய் தோஷம் பெரும்பகுதி குறைஞ்சிரும். இங்கே ஜோதிடம் என்பது எப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கேஸுன்னு இருக்கும், ஊசியால் கரைக்கக்கூடிய கேஸுன்னு இருக்கும், மாத்திரையால் கரைக்கக்கூடிய கேஸுன்னு இருக்கும், காப்பாற்றியே முடியாத கேஸுன்னு இருக்கும். அந்த மருத்துவ படிப்பை யாரும் கேவலமாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏன்னா அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அதுக்கு பணம் கட்டி அவன் படிக்கிறான். அதனால் அது பெருசாக நினச்சிக்கிறது, நம்மளை வந்து தரக்குறைவாக நினைக்கிறது. அதே மாதிரி தான் நமக்கும் காப்பாற்றக்கூடிய கேஸுன்னு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கேஸுன்னு இருக்குது, காப்பாற்றவே முடியாத கேஸுன்னு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு சொல்லிடணும், இதெல்லாம் காப்பாற்ற முடியாதப்பா, நீங்கள் வந்து கோயில் கொண்டு போங்கப்பா, சரி பண்ணிக்கோங்கப்பான்றணும். அதுக்கு நீங்கள் பரிகாரம் சொன்னீங்கன்னா பலிக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு எது செட்டாகும், உங்கள் ஜாதகத்தை எடுக்கும்போது இது வந்து பரிகாரத்தால் காப்பாற்ற முடியும். புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சில உணவு பழக்கங்களால் காப்பாற்ற முடியும், சில விஷயங்களால் காப்பாற்ற முடியும்னா காப்பாற்றுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருணும். அது அப்போ பரிகாரம் என்பது ரொம்ப 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 முக்கியம். இந்த தொடர் தோல்வின்னு சொல்கிறோம்ல, இந்த தொடர் தோல்விங்கிறது எப்படின்னா, உங்கள் தசா புத்தி சரியில்லாத போது தொடர் தோல்வி வரும். அப்போ அவன் வந்து வெற்றியாளனாக ஜொலிக்க முடியாது. அப்போ நீங்கள் தொடர் தோல்வி வந்துட்டா, யாருக்கெல்லாம் ரொம்ப தசா புத்தி பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தரகோச மங்கை போக சொல்லுங்கள். உத்தரகோச மங்கை கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதுதான் உலகின் முதல் சிவன் கோயில். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த உலகின் முதல் சிவன் கோயிலில் போயிட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். இந்த தொடர் தோல்வியிலேருந்து கண்டிப்பாக மீண்டு வருவாங்க. ஏன்னா அந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அங்கே வந்து மரகத நடராஜ பெருமான் இருப்பார். அந்த மரகத நடராஜ பெருமான் வந்து வேறு எங்கேயுமே இல்லை. அது வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சந்தனத்தோடு இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க. அங்கே போய் நீங்கள் பாருங்கள், அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கும். அதே மாதிரி அங்கே பார்த்துட்டு வந்ததோடு விட்டக்கூடாது. ஒவ்வொரு கோயிலையும் லிங்கோத்பவர் இருப்பாங்க. லிங்கோத்பவர் இருப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? அந்த லிங்கோத்பவருடைய அடிநாதம் என்ன? இல்லை, லிங்கோத்பவர் அடிநாதம் அண்ணாமலையார். அண்ணாமலையார் அடிமுடிக்கான அண்ணாமலையார். அந்த லிங்கோத்பவரில் மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மா இருப்பார், அன்னபட்சியாக இருப்பார் பிரம்மா. கீழே வந்து பார்த்தோன்னா வராகமூர்த்தியாக சிவன் இருப்பார். நவராத்திரி, அதாவது சிவராத்திரி நாளில் நம்ம கீழே பெருமாள் இருப்பார், அதான் வராகமூர்த்தியாக பெருமாள் இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அன்னபட்சியாக பிரம்மா இருப்பார், கீழே வராகமூர்த்தியாக வந்து பெருமாள் இருப்பார். அந்த முழு உருவம் 3 மூர்த்திகள். அது அந்த 3 மூர்த்திகளுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தனி ஒரு அபிஷேகம் கட்டி, தொடர் தோல்வியால் துவண்டு போனவர்கள், எனக்கு தசாபுத்தியே சரியில்லைப்பா, தொடர்ச்சியாக நான் தோத்து போகிறேன்ப்பா அப்படின்னா அவங்க போய் சிவராத்திரி அன்னைக்கு நடு ஜாமத்தில் 12 மணிக்கு, புரியுதுங்களா, அந்த லிங்கோத்பவருக்கு தனியாக ஒரு அபிஷேகம் செய்யும் போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை மாறிடும். எவ்வளோ பெரிய தசாபத்தியே உனக்கு சரியில்லை, கிரகம் வந்து உனக்கு பாடாப்படுத்துகிற பகவான் கிரகம், சனீஸ்வர பகவான் கிரகமாக இருந்தாலும் மாற்றி கொடுத்துருவார். அது அந்த இதுக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய சிறப்பு உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் சனி இருக்குது, யாரோ ஒரு ஜன ஜாதகத்தில், இல்லை கண்ணியில் சனி இருக்குது. ஒரு பெண்ணுக்கு கண்ணியில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வயது முதிர்ந்தவருக்கு தான் வாக்கப்படுவார். அதனால் டிஃப்ரெண்ட்டான ஏஜில் அவங்களுக்கு பொருத்தம் போடணும். நம்ம 10 வயசு வித்தியாசம், 15 வயசு வித்தியாசத்தில் போடணும். இல்லாட்டினா உருவம் வந்து பார்த்தீங்கன்னா வயசான தோற்றம் உள்ளவங்களாக போடணும். நான் சொல்கிறது புரியுதா? அதாவது கண்ணியில் சனி இருந்தால், இது ஆய்வு, கண்ணியில் சனி இருந்துச்சுப்பா அப்படின்னா அது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசத்தில் போடணும். இப்போ ஒரு ஆண் வரான், அவனுக்கு வந்து கண்ணியில் சனிப்பா அப்படின்னா அவனை என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு நார்மலாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பொம்பளை மாதிரி தெரியக்கூடிய ஒரு பொண்ணை தான் நீங்கள் பொருத்தம் போடணும். இதுதான் அடையாளம். அப்படி தான் அவனுக்கு வாழ்க்கை அமையும். இல்லை நீங்கள் விட்டுட்டீங்கனாலும் அது அப்படி தான் அமையும், நீங்கள் மாற்ற முடியாது. அதே மாதிரி ஆணாக இருந்ததுன்னா 10 வயசு வித்தியாசம், 15 வயசு வித்தியாசம், அப்படி தான் நீங்கள் பொருத்தம் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களால் அதை சக்ஸஸ்க்குள்ளே கொண்டு வர முடியும் அவங்க லைஃப். இல்லைன்னா அவங்க லைஃப் செட் ஆகாது, திருப்பி இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு கேது தோஷம் இருக்குல்ல, காலசர்ப தோஷம். காலசர்ப தோஷம் மொத்தம் எத்தனை இருக்குது சொல்லுங்கள்? காலசர்ப தோஷம் சொல்கிறோம்ல, காலசர்ப தோஷம், காலசர்ப யோகம்னு சொல்கிறோம்ல, இந்த காலசர்ப தோஷம் மொத்தம் எத்தனை இருக்குது? காலசர்ப தோஷம் அப்புறம் யோகமாக மாறிடும். அதில் மொத்தம் எத்தனை இருக்குது? எத்தனை?
12 வகை. வெரி குட். அதான் காலசிறப்பு தோஷம் 12 இருக்கு. இந்த 12ல லக்னத்துல கேதுவும் 7ல ராகுவும் இருந்து கிரகங்கள் எல்லாம் அதுக்குள்ளாரே மாட்டிக்கிட்டு கிரகமாலியா யோகத்துல மாட்டிக்கிச்சுன்னா, சொல்றது புரியுதுங்களா, அவங்க 12 முழுசா இருக்குன்னு அர்த்தம். லக்னத்துல கேது 7ல ராகு இருந்து மற்ற கிரகங்கள்லாம் உள்ளக்கா மாட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு 12 இருக்குன்னு அர்த்தம். அவங்க தொடர்ச்சியா பாம்பு கோயிலுக்கா போய்கிட்டே இருக்கணும். நீங்க பாம்பு கோயிலா தேடி 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 போகும்போது தான் அது யோகமா மாறும். அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது 8ஆம் இடத்துல ராகு இருந்தா 10 இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து 2 அப்படி நீங்க குறைச்சிக்க வேண்டியதான். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப லக்னத்துல கேது 7ல ராகு, அப்படி அப்படியே இந்தாண்ட இதுல 2 அப்படியே குறைச்சிட்டே வர வேண்டியதான். 2ஆம் இடத்துல கேது 8ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது 9ஆம் இடத்துல ராகு, இப்படி வந்துட்டு இருக்கும்போது அப்படி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இதுக்குள்ள கிரகம் மாட்டிக்கிச்சுன்னா, இல்ல 1-2 தப்பிக்குச்சு அப்படின்னாலும் அவங்க கண்டிப்பாக புத்து தோஷம், புத்து கோயிலுக்கு போகணும். புத்து கோயிலுக்கு போய் அவங்க அந்த தோஷத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கும் போது தான் அவங்க யோகமா மாறுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இவர் ஐயா ஒரு சந்தேகம் கேட்டாரு. இந்த அட்வொகேட் அப்படின்னா இப்ப சனீஸ்வர பகவான் யார் அப்படின்னா போலீஸ்காரன். ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான்ப்பா. தப்பு பண்ணோடனே போலீஸ்காரன் நீ ஸ்டேஷனுக்கு வாப்பான்னு சொல்றான். வாப்பான்னு சொன்னோடனே நீ போனீங்கன்னா டைரக்டா போன என்ன பண்ணுவான்? இழுத்து வச்சு மொங்கிடுவான். புரியுதா? அதே ஒரு வக்கீலோட போனீங்கன்னா, இப்ப என்னப்பா தப்பு பண்ண, ஏதாவது காப்பாத்துறது வழி இருக்காப்பா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதே மாதிரி யாருக்கெல்லாம் 7ரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசம சனி, இப்படி சனி தோஷம் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்கள் எல்லாம் பைரவர் வழிபாடு செய்ய சொல்லணும். தொடர்ச்சியா பைரவர் வழிபாடு செஞ்சே தீரணும். அதே மாதிரி 7ரை சனி இருக்கு இல்லையா, 7ரை சனியை நீங்க 3ஆ பிரிக்கணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல் 7ரை அப்படிங்கிறது 7ரை இப்ப மீன ராசிக்கு தொடங்கியிருக்கு. மீன ராசிக்கு தொடங்கிறது பொங்கு சனி, அதுக்கடுத்து ஜென்ம சனி, அதுக்கடுத்து பாத சனி. அப்ப பொங்கு சனிக்கு யாரை போய் பார்க்கணும்னா திருக்கொள்ளிக்காடு, திருவாரூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் போற ரோட்டு, புரியுதுங்களா? அங்க திருக்கொள்ளிக்காட்டுல அர்ச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து நேரம் சிக்கல் போய் சிக்கல் சிங்காரவலர் வழிபட்டுரும். இன்னமும் நீங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிஎம் இருக்காங்க இல்லையா, அவங்க சிக்கல் சிங்காரவலர் போய் பார்ப்பாங்க. ரங்கசாமி சிக்கல் சிக்கல் சிங்காரவலர் பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு பொங்கு சனி இல்லையா, அதனால திருக்கொள்ளிக்காடு போகணும். அதே கும்பராசிக்காரன் இருக்கான், அவனுக்கு ஜென்ம சனி, அவன் என்ன பண்ணணும் சொல்லுங்க? கும்பராசிக்காரன் ஜென்ம சனி, அப்ப திருநள்ளாறு கட்டாயம் போகணும். புரியுதுங்களா? அதே மாதிரி கும்பராசிக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக கும்பகோணம் கும்பேஸ்வரர் போகணும். இதெல்லாம் அதை பொருத்தி பார்த்துக்கணும் வாழ்க்கையோட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத சனி ஒருத்தனுக்கு வந்துச்சுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசி இருக்காங்களா, அவங்களுக்கு பாத சனி. அப்ப நீ பாத சனி ஜாதகம்பா அப்படின்னா தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் போய் பார்க்க சொல்லுங்க. தேனி குச்சனூர் அது தாந்தோன்றி சனீஸ்வர பகவான் யோகாதிபதி. தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணி நீங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரலாம். வேற எந்த கோயிலையும் அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வர முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 பாகமா பிரிச்சுக்கிட்டீங்க. அந்த மாதிரி இப்போ ஒருத்தருக்கு சனி பிடிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பைரவரை வழிபட்டணும். அதே மாதிரி போலீஸ் யூனிஃபார்மை தருவது செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி அட்வொகேட் தொழிலுக்கு பலம் யாரு அப்படின்னா கருப்பு பேண்ட், அவங்களுடைய பலம் யாருன்னா சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவான் நல்லா இருந்து குரு பலமும் சேர்ந்து இருந்து, புரியுதுங்களா? செவ்வாய் ஆதிக்கம் இருந்தா நல்லா புரிந்து கொள்ளுங்க. சனி ஒரு மனிதனுக்கு நிலையான தொழிலை கொடுத்து சாப்பாடு போடுவான். சனி பலம் இல்லாத யாராலும் அரசாங்க வேலைக்கு போக முடியாது. சனி கெட்டு போச்சுன்னா அவன் கவர்மெண்ட் வேலைக்கு இல்லைன்னு அர்த்தம், அன்ஃபிட்னு அர்த்தம். அதே மாதிரி சனி, புரியுதுங்களா, குருபலம் இருந்து செவ்வாயும் நல்லா இருந்தாருன்னா செவ்வாய் தான் ஜொலிக்கும் காரகன், செயல்திறன். இன்னைக்கு நம்ம இப்ப நம்ம பூபதியாவுக்கு ஏன் தளபதினு பட்டம் கொடுத்துருக்காருல, எதுவுமே செயல்படுத்துவார், பேசுறாரோ இல்லையா அந்த காரியத்தை செஞ்சிருவார். செயல் வீரன் யாரோ அவங்களுக்கு பேர் தளபதி. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால அவருக்கு இளைய ஜோதிட தளபதினு வராங்க, நடிகர் இவர தளபதின்றாங்க. இப்ப ஸ்டாலின் எந்த அளவுக்கு பேசுவாரு, பேசலாம்பாங்க, செயல் செய்வாரா செய்ய மாட்டாரா, எந்த இடத்துக்கு போனாலும் போவாரா போக மாட்டாரா? அப்ப செயல் வீரர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பேர் தளபதினு அர்த்தம். அவங்க செவ்வாய் பலன் அர்த்தம். அதே மாதிரி ஜொலிக்கும் கிரகங்கிறது செவ்வாய், ஒருத்தனை ஜொலிக்க வைக்கணும் அது செவ்வாயின்னு அர்த்தம். அதே சமயத்துல நிலையான வாழ்வை கொடுத்து சனின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப சனி பலமாக இருந்து குரு பலமாக இருந்தா அவங்க கண்டிப்பாக அவங்க வக்கீலுக்கு படிக்கலாம். அதுல செவ்வாயும் சேர்ந்துக்குச்சுன்னா ஜொலிப்பாங்க. நான் ஒரு ராஜேஷ் ஒரு அட்வொகேட்டுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன். அவங்களுக்கு பாயிண்ட் நல்லா எழுத தெரியும்,
ஆனால் ஜொலிக்கவே முடியல. காரணம் என்ன? செவ்வாய் பலவீனம். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வந்தான், அவன் பிஎல்ஏ முடிக்கலன்னு நான் என்ன பண்ண வேணும்னே அந்த அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் பாயிண்ட்லாம் எழுதி கொடுத்து அவனை ஆர்குமெண்ட் பண்ண வைங்க, அவனை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ண வைங்கன்னு. அதே மாதிரி இவங்க சொல்லி கொடுத்து அவன் பாஸ் பண்ணிட்டான். இவங்க பாயிண்ட் எழுதி கொடுப்பாங்க, அவன் ஆர்குமெண்ட் பண்ணுவான், ஜெயிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது புரியுங்களா? ஏன்னா அவனுக்கு செவ்வாய் நல்லா இருக்காரு, அதே சமயத்தில் குரு நல்லா இல்லை, அதனால தான் அரியரு. புரியுதுங்களா? இவங்களுக்கு குரு நல்லா இருக்காரு, ஆனால் செவ்வாய் நல்லா இல்லை. அப்போ 2 பேர் சேர்ந்தாங்க, ஹிட் அடிச்சிச்சு. நான் சொல்கிறது புரியுங்களா? அப்போ செவ்வாய் பலமாக உள்ளவர்கள் ஜொலிப்பார்கள். அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செவ்வாய் பலம் உள்ளனா ஜொலிச்சிருவாங்க. அதே சமயத்தில் சனி பலம் இருந்தால் மட்டும்தான் நிலைச்சு நிற்பாங்க. ராகுங்கிறது திடீர் யோகத்தை. இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்காங்கல்ல சிஎம், அவர் பார்த்தீங்கன்னா ராகு பலம். அப்போ திடீர்னு வருவார், திடீர்னு இறங்கிடுவார். புரியுதுங்களா? ராகு பலம் உள்ளவர்கள் ஏறுவார்கள், இறங்கிடுவாங்க. ஆனால் சனி பலம் மட்டும்தான் நிலைப்புத்தன்மை கொடுக்கும். இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு, அவருக்கு சனி பலம், அதனால தான் ரொம்ப தெம்பாக இருக்கிறது. யாரும் வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, அவருக்கு சனி பலம். அந்த மாதிரி சனி பலம் அரசியலுக்கு வரணும்னா சனி பலம் ரொம்ப முக்கியம், நிலைப்புத்தன்மை. அதே மாதிரி இப்போ மேஜிஸ்ட்ரேட் ஆகணும், வக்கீல் நீதிபதி ஆகணும். அப்போ நீதிபதி ஆகணும்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகு கேது பலம் பெறணும். ராகு கேதுவும் பலமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜொலிப்பாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். புரியுதுங்களா? சோமசுந்தரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோமேஸ்வரர். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி போய் பாருங்கள். அகிலாண்டேஸ்வரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கிளிப்பச்சையில் ஒரு பட்டுப்பூடை வாங்கி மதுரை மீனாட்சிக்கு சாத்திட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். முருகேசன்றது முருகப்பெருமானோட பேர். அதனால திருத்தணி முருகனுக்கு ஒரு கிருத்திகையில் போய், புரியுதுங்களா? இன்னைக்கு என்ன நாள்? தை கிருத்திகை. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு இன்னைக்கெல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும் திருத்தணியில். அது மாதிரி திருத்தணி முருகனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு கிருத்திகை நாளில் போய் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது நடந்து போங்க, வரும்போது நடந்து வாங்க, பச்சை வெட்டி கட்டிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். செவ்வாய்க்கிழமை பச்சை வெட்டி கட்டணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, முட்டை போட்ட உணவு கூட சாப்பிடக்கூடாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நோட்டில் எழுதி வச்சதெல்லாம் பலன் தராது. இந்த உலகத்தில் இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறார். வடிவம்லாம் நாமளாக கொடுத்தது தான். சவுண்ட் அண்ட் லைட்டுக்கு தான் பேர். இப்போ சாரோட பேர் என்னவாக இருக்கலாம், நான் என்ன கூப்பிட்றேன் அதுதான் பேசும். சேகர் தான் கூப்பிட்றாங்க. சேகருங்கிற பேர் பார்த்தீங்கன்னா இளமையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க, முதுமையில் கொஞ்சம் கஷ்டம்தான் படுத்தும் சேகருங்கிற பேர். அதனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் போய் கிரிவலம் நடந்துருங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவில் கிரிவலம் நடந்துருங்க. புரியுதுங்களா? இப்போலாம் எல்லா நாளும் நடக்கிறாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவில் கிரிவலம் நடந்துட்டு அக்னி லிங்கத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க, நிறைய சேஞ்சஸ் தெரியும். நரேஷ்குமார் உங்கள் தாய்மாமன் எப்படி இருக்கார்? ஏன்னா புதாதிபதி தோஷம் இருக்கும். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? மாமனார் எப்படி இருக்கார்? உங்களுக்கு எதாவது செஞ்சாரா? ஏன்னா புதாதிபதி தோஷம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சபரிமலை ஐயப்பனுக்கு, புரியுதுங்களா, இந்த 5 ரூபா காயின் இருக்குல்ல, பித்தளை காயின் 5 ரூபா காயின் இருக்குல்ல, அதை டெய்லி உண்டியல் 5 ரூபா போட்டுகிட்டே வாங்க. அப்புறம் ஒரு வருஷம் சேர்ந்த பிறகு அந்த உண்டியலில் இருக்கிற காயின்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டு ஒரு சித்திரை மாதம் வரக்கூட சித்திரை விசுக்கு ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க, லைஃப் மாறிடும். அனைவருக்கும் நன்றி. இதுவரை என்னை பேச அனுமதித்து இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய என்னுடைய நண்பர், ரொம்ப நான் சந்தித்து ரொம்ப குறுகிய காலத்தில் ரொம்ப அன்பாக பழகின என்னுடைய ஆர்வ நண்பர் ஐயா பூபதிராஜன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய உரையை இதுவரை பொறுமையோடு காத்து கேட்டு ரசித்த உங்களுக்கும் மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக தொழிலில் இருக்கோம். அந்த ஆன்மீக தொழிலில் எல்லாரும் ஜெயிச்சு வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும், எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு அருமையான வாழ்வியல் ஜோதிட பரிகாரம் அப்படின்னு 1 மணி நேரம் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை கொடுத்தார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் தலைமை தாங்கி நல்ல ஒரு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சார். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.